உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே ஒரு அருமையான பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இந்த பட்டிமன்றத்துடைய நடுவராக இளையவரும் என்று சொல்ல முடியாது, முதியவரும் என்று சொல்ல முடியாது. இளையவர் முதியவர் என்று பிரிக்க முடியாவிட்டாலும் கூட அவர் முனைவர், எப்போதும் முனைப்போடு இருப்பவர், முனைவர் கல்வி படித்தவர், முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவாண்மை எடுத்திருக்கிறார். பட்டிமன்றத்துடைய தலைப்பு இந்த நாட்டு நலனின் அக்கறை உடையவர்கள், இளையவர்களா முதியவர்களா? தலைப்பு. முதியவர்கள் என்கிற அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் திருமதி திருக்குறள் தொடர் விருது பெற்ற, முத்தமிழ் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம். இளையவர் என்ற அணியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் மயிலாப்பூரை சேர்ந்த தமிழறி வானொலியில் தொடர்ந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற இசைக்குயில் திருமதி கிரிஜா ராஜசேகரம், திருமதி தங்கம் சாய்ராம், திருமதி சசிகலா திருமால், முனைவர் காஞ்சிப்பா கதிரவன் என்று கவிஞர் புவனேஸ்வரி திலக் என்று இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக தயாராக காத்திருக்கிறார். ஒரு அருமையான தலைப்பு, தேசத்திற்கு தேவையான தலைப்பு. இளையவர்களா முதியவர்களா? இளையவர்கள் நாட்டு மீது பற்றும் பாசமும் கொண்டிருக்கிறார்களா? இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்களா? அல்லது முதியவர்கள் இருக்கிறார்களா? அது போன்ற நிலை என்று பார்த்தால், நம் நாட்டு தலைவர்களே இளைஞர்களும் முதியவர்களும் 2 பேர் சேர்ந்து போயிருக்கிறார் நாட்டு விடுதலைக்காக. அதைத்தான் நாம பார்க்கணும். மகாத்மா காந்தி, தேசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய காந்தி தன்னுடைய முதுமை வயதிலே தான் சுதந்திர போராட்டத்தில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகிறார். ஆனால் இந்திய தேசிய படையின் INA-வை கட்டிய சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய இளமை காலத்தில் வருகிறார், போராட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். பகத்சிங் தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கிறார். இப்படி எண்ணற்றவர்கள் இளைஞர்களும் முதியவர்களும் இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் சுதந்திர போராளி என்று சொல்லக்கூடிய அஞ்சலை அம்மாள் தன்னுடைய இளமை காலம் தொடங்கி முதுமை காலம் வரை தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார். தில்லையாடி வள்ளியம்மை தன்னுடைய இளம் வயதிலேயே ஆப்பிரிக்காவிலே உரிமைக்காக குரல் கொடுத்து, அவர் இந்திய போராட்டத்திற்கு குரல் கொடுப்பதில்லை என்றால் சொல்லும், உரிமை போராட்ட குரல் கொடுத்திருக்கிறார். 16 வயதிலே மடிந்து விடும். இப்படி இளையவர்களும் முதியவர்களும் ஈடுபட்டு பெற்ற சுதந்திரம், அந்த நாட்டை நாம் பேணி காக்கிறோம். அதில் அதிகமாக செயலாற்றுவது இளைஞர்களா முதியவர்களா என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்திலே சூடான விவாதங்கள், அனல் பறக்கும் விவாதங்களோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த சூடான விவாதங்களுக்கு நடுவாண்மை தருவதற்காக முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள் வழக்கறிஞர், சட்ட வல்லுநர், சட்டத்தின்படியும் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் நீதியை வழங்க காத்திருக்கிறார். இந்த அளவிலே என்னுடைய தொடக்க உரை இதற்கு மேலும் நீட்டிக்காமல் நிறுத்தி கொண்டு வழி விட்டு விலகுகிறேன். நன்றி, வணக்கம். வாருங்கள், உங்களுடைய சிறப்பான வாதங்களையும் தொடர்ந்து நல்ல ஒரு தீர்ப்பையும் எதிர்பார்த்து ஒரு சுவைஞனாக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் எமது நன்றிகளையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது. பட்டிமன்றத்துடைய நடுவர் தொடக்க உரையாற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். வாருங்கள் முனைவர் M.K. ராஜ்குமார். பெற்றெடுத்த தாயையும் சிறுகதை ஆசிரியர், எழுத்தாளர், கவிஞர், பன்முக திறன் கொண்டவர். தன்னுடைய ஒரு முகத்தை காட்ட வந்திருக்கிறார். பாருங்கள். பெற்றெடுத்த தாயையும் வளர்த்தெடுத்த தமிழையும் வணங்கி மகிழ்கிறேன். பெற்றெடுத்த தாயையும் வளர்த்தெடுத்த தமிழையும் வணங்கி மகிழ்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, சேலராம் பாரதிதாசனை தொழுது, எங்கள் ஊனாய் உயிராய் இருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் தமிழ் மாமணி இலக்கிய இமயம் பல்கவி வித்தகர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, சங்கத்தமிழ் தொலைக்காட்சியை சிறப்பு நடத்தி வருகிற அருமையான சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு பாராட்டுக்களை வழங்கி, எங்களுடைய அன்பு சகோதரிகள் ராஜாமணி அம்மையார், கற்பகம் அம்மையார், ஸ்ரீபிரியா சேஷாத்திரி அம்மையார், கிரிஜா ராஜசேகர் அம்மையார், விஜய அம்மையார், இன்னும் எங்களுடைய துணை இணை ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றி சொல்லி, வாழ்த்துக்களை சொல்லி, இன்றைய 78வது சுதந்திர தினத்திலே, இன்றைய நாளிலே நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் இளைஞர்களா முதியவர்களா என்ற தலைப்பில் நடக்கின்ற இந்த வழக்காடு மன்றத்திலே பேச வந்திருக்கின்ற இளைஞர்களே என்று தலைப்பிலே பேச வந்திருக்கிற இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர், கவிஞர் சசிகலா, முனைவர் தங்கம் சாய்ராமன், முதியவர்களே என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிற திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம், முனைவர் காஞ்சிப்பா கதிரவன், திருமதி புவனேஸ்வரி திலக், அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இந்த இளைஞர்களுடைய பங்கு அல்லது அக்கறை அதிகமா அல்லது முதியவர்களுடைய பங்கு அல்லது அக்கறை அதிகமா என்று நாட்டு நல்ல அக்கறை உள்ளவர்கள் யார் என்று சொல்லி இந்த ஒரு சிறப்பான பட்டிமன்றத்திற்கு போவதற்கு முன்னால், ஏற்கனவே முன்னுரையிலே ஐயா அவர்கள் சொன்னது போல, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இளைஞர்களா முதியவர்களா என்றெல்லாம் பார்க்கிற போது, அன்னிபெசன்ட் அம்மையாரிலிருந்து, பாலகங்கா திலகரிலிருந்து, கோபாலகிருஷ்ண கோகலையிலிருந்து, நம்முடைய பாரதிதாசன், பாரதியார், இப்படி மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இப்படி ஒவ்வொருவதாக பார்த்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால், அந்த காலத்திலும் கூட இளைஞர்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், முதியவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தூக்கில தொங்கிய பகத்சிங், ராஜகுரு, சுகதேவர்களுடைய வயதுகள் எல்லாம் பார்க்கின்ற போது, ஒரு 25 வயது உள்ளே இருக்கிற வாழ்கிற அருகதை பெற்ற ஒரு இளைஞர்கள், அவர்கள் எல்லாம் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருந்தால் அவர்களை விட்டிருப்பார்களோ என்னவோ. ஆனால் தூக்கு மேட்டையை சந்தித்து இந்திய சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொல்லி சுதந்திரத்திற்காக அவர்கள் தன்னுடைய இன்னுரை ஈந்தார்கள். அதே போல எத்தனையோ விதமான மக்கள், பெரியவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பெற்றிருக்கிற சுதந்திரம் 72 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட எப்படி இருக்கிறது என்பதை நாடு நன்கறியும். அதைத்தான் நீங்கள் சொல்ல இருக்கிறீர்கள். ஆகவே நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் இளைஞர்களா முதியவர்களா என்ற இந்த வழக்காடு மன்றத்தில், பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக, இளைஞர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக இசைக்குயில் அருமை தங்கை கிரிஜா ராஜசேகர் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாவேந்தர் பாரதிதாசனை பணிந்து, நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூணாய் அமைந்த ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, மேலும் இன்று சிறப்பாக நடுவர் பொறுப்பேற்றிருக்கும் என் உடன்பிறவா சகோதரர் திரு ராஜ்குமார் அண்ணா அவர்களை வணங்கி, இங்கு பேச வந்திருக்கும் என்னுடைய சகோதரிகளையும் வணங்கி என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாட்டு நலனில் அதிக அக்கறை, இதுல என்னங்க சந்தேகம்? இளைஞர்கள் மட்டுமே
இளைஞர்கள் மட்டுமே அப்படின்னு கூட சொல்வேன் நான். என்ன அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஐயாவும் அப்புறம் திரு ராஜ்குமார் ஐயாவும் சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே. இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள்ல எல்லாம் கூட NSS NCC போன்ற அமைப்பெல்லாம் வச்சு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இளைஞர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதை. மேலும் கிராமங்களுக்கு எல்லாம் போய் விழிப்புணர்வு எல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க பண்றாங்க. இந்த தூர் வாடுற வேலையெல்லாம் கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரச்சாரம் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க, தூர்வாரும் பணிகள்ல ஈடுபடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 8 லட்சத்து இப்ப போன இதுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள 8,47,00,000 மரக்கன்றுகள் வந்து நட்டு இருக்காங்க. அவங்க நட்டு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. முக்கியமா இயற்கை பேரிடர் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது யாரு வந்து வேலை பண்ணாங்க? இளைஞர்கள் தானே வந்து ஃபுல்லா வந்து வேலை பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகாமி அம்மா சொல்றாங்க, முதியவர்கள்னு வந்து பேச போறாங்க. சிவகாமி அம்மா எனக்கு புரியல. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து முதியவர்களின் செயல்களுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். ஏன்னா அவங்க வந்து இவங்கள வந்து அந்த ஒரு குழந்தை அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். என்ன அப்படின்னா ஒரு மனநல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய வந்து ஒரு ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல வந்து சீரழிச்சாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா முதியவர்கள் தான். சரியா? நாட்டு நலன்ல அக்கறை இருக்கிறவங்க வந்து இப்படிதான் வந்து சீரழிப்பாங்களா? யாரும் வந்து சின்னவங்க யாரும் பண்ணல, இதெல்லாம் பெரியவங்க தான் பண்ணிருக்காங்க. சோ முதியவர்கள் தான் நிறைய. அவங்க வந்து இவங்களும் சினிமா பார்க்க வேண்டியது, சீரியல் பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் சின்னவங்க யாரும் பண்ணல. இதெல்லாம் வந்து சமுதாயத்துல அக்கறை இருக்கிறவங்க பண்ற விஷயம் கிடையாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல ஒரு இவங்க இளைஞர்கள் வந்து நாட்டு நலன்ல அக்கறை இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு இந்த இளநீர் பாத்தீங்கன்னா மொத்தமா வாங்கி இங்க ஒவ்வொரு இடத்துலயும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அங்கங்க வச்சு மொத்தமா வாங்கி வெறும் 25 ரூபாய்க்கு ஒரு கூலி தொழிலாளி கூட குடிக்கலாம். அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் நீங்க பாராட்ட மாட்டீங்களா? இளைஞர்களுக்கு சமுதாய அக்கறை இல்லைன்னா அதெல்லாம் பண்ணிட முடியுமா? அது மாதிரி மாடு வளர்க்கறதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அது மாதிரி தென்னந்தோப்பு வச்சு அதுல வந்து பண்ணை வைக்கிறதுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய விவசாயத்துல ஈடுபடுறாங்க. நியூஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போது தெரியலையா உங்களுக்கு? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம் நிறைய பண்றாங்க. யார் பண்றா? ரத்த தானம் நிறைய பண்றாங்க, உடல் உறுப்பு தானம் நிறைய பண்றாங்க. நியூஸ்ல எல்லாம் படிக்கும் போது நிறைய தெரிஞ்சுப்பீங்க நீங்க. அந்த மாதிரி டிராபிக்க கண்ட்ரோல் பண்றாங்க தெரியுமா? கார்த்தால வாலண்டியர் பண்றாங்க, நின்னுட்டு வந்து போக்குவரத்தை வந்து நின்னு கார்த்தால 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னு வாலண்டியர் பண்ணி பண்றவங்க அத்தனை பேர் இளைஞர்கள் தாங்க. ஏன் நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்டான்ஸ் ரோட்ல இருந்து அந்த டி நகர் போற வழியில இருந்த அந்த போக்குவரத்தை வந்து திருப்பினது யாருங்க? IIT ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட ப்ராஜெக்ட் தான் அது. அவங்கதான் வந்து பண்ணாங்க. சமூக அக்கறை இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியுமா? பாருங்க கடற்கரையில அந்த மாதிரி தினமும் கார்த்தால போய் பாருங்க. ஒரு அவங்க இளைஞர்கள் அணி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து குப்பையை எடுத்துட்டு இருப்பாங்க, வாலண்டியர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் முக்கியமா வந்து இதுக்கெல்லாம் மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது இந்த விசேஷங்கள் வரும் இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த சுதந்திர தினம் அந்த மாதிரி அங்க கூடும்போது, அப்புறம் வந்து இந்த பொங்கலுக்கு மறுநாள் அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நடக்கிற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குப்பை போடுவாங்க. அதெல்லாம் வந்து போய் இளைஞர் அணி எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சமூக அக்கறையில வராதா? அப்புறம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இப்படி பண்றாங்க, நாளைக்கு பின்னா இவங்க பேச வருவாங்க, இளைஞர்கள் வந்து சரியா இல்ல, இவங்க இப்படி பண்றாங்கன்னா ஏன் முதியவர்கள் என்ன பண்றீங்க? அதுக்கு வீட்டுல ஏன் அப்ப அப்படி வளர்த்து விடுறீங்க? நீங்க வழக்க கொண்டுதானே பசங்க வந்து அப்படி பண்றாங்க. ஏன் நீங்க பாக்க மாட்டீங்களா வீட்டுல என்ன பண்றாங்கன்னு? சொல்வீங்க நீங்க, ரோட்ல வந்து இப்படி போறாங்க, அவங்க இது இல்லாம ஹெல்மெட் இல்லாம போறாங்க அப்படின்னு. ஏன் வீட்டுல நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல முதியவர்கள் என்ன பண்றீங்க? பார்த்து வளர்க்க மாட்டீங்களா அவங்களெல்லாம் ஒழுங்கா? பாத்தீங்கன்னா முக்கியமான காரணமே முதியவர்கள் தான். அவங்களுக்கு சமுதாய அக்கறை இல்ல, அதனால இளைஞர்களை வந்து திட்டிட்டு இருக்கீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஸ்ட்ரீட் டாக் அடாப்ஷன் ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ரோட்ல திரியிற நாயெல்லாம் வந்து கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வேக்சின் எல்லாம் போட்டு
திருப்பி பண்றாங்க. அந்த மாதிரி அடாப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரோட்ல நாய் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அதெல்லாம் நாய் பண்ற அந்த கழிவெல்லாம் வந்து எடுக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. எல்லா இளைஞர்கள் தான் பண்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, தெரியாது. நீங்க அதெல்லாம் பாத்துக்க மாட்டீங்க. அதனாலதான் தைரியமா வந்து முதியவர்கள்னு வந்து பேச வந்திருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அவரு வந்து பேசிட்டு இருக்கும் போது முனைவர் ஐயா சொன்னாரு, காஞ்சி கதிரவன் ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாருமே நம்ம எல்லாமே முதியவர்கள் தான் அப்படின்னா 25 வயசுக்கு மேல ஐநா சபையில வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா போன வாரம் கல்கத்தால வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு பொண்ணை வந்து மோசமான முறையில ஒருத்தன் வந்து இது பண்ணிருக்கான். 33 வயசு ஆகுது. இவர் சொல்ற கணக்கு பார்த்தா அவர் முதியவர் தான். முதியவர் தான் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இவர் சொல்ற கணக்கு பார்த்தா கண்டிப்பா வந்து அப்போ வந்து தப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்களா? முதியவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அது அவரே ஒத்துக்கிட்டாரு அவர் வாயால. கரெக்டா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத இளைஞர்கள் கிட்ட ஒரு விஷயத்த கொடுங்க. கொடுத்தா அவங்க நிறைய சாதிப்பாங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்க. பாரம்பரியம் பாரம்பரியம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. என்ன எதை எடு, எந்த இடத்துல போனாலும் அங்க வந்து ஒரு முதியவர் உட்கார்ந்துட்டு இல்லப்பா இது இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்வார். அதனாலதான் பிரச்சனையே. நீங்க ஒண்ணுமே இல்ல, கல்யாணம் ஆகி போங்க. ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி மருமகளா போனா அந்த வீட்டு மாமியார் முதல்ல அவங்க பேச்ச கேட்பாங்களா? இல்லம்மா இந்த வீட்டு பழக்கம் இது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இளைஞர்களை வாழ விடுங்க. அவங்களுக்கு தான் சமூக நலன் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நல்ல ஒரு சிறப்பான ஒரு உரையை கொடுத்தீங்க. அதாவது வரும்போதே ஒரு பெரிய ஒரு துப்பாக்கியோ இல்லை வீச்சறிவாலோ எடுத்து வந்த மாதிரி அந்த கோபத்தோடய ஆக்ரோஷமாகவே உங்களுடைய உரை இருந்தது. இளைஞர்கள் வந்து இவ்வளவு செஞ்சாங்களே, அவங்க செஞ்சாங்களே, இளைஞர்கள் வந்து 25 ரூபாய்க்கு இளநீ விற்கிறாங்க, என்ன சார் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றாங்க, இது வந்து குப்பையை எடுக்கிறாங்க, நிறைய ஒரு டாக்ஸ் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் அடாப்ஷன் பண்றாங்க, அதெல்லாம் எடுத்து இது பண்றாங்க, மற்ற இதுக்கெல்லாம் தடுக்கிறாங்க. இது போன்ற நிகழ்வுகள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிற இளைஞர்களை போய் நீங்க திட்டுறீங்களே, அது எப்படி திட்டுவீங்க? அப்படி பார்த்தா 25 வயசுக்கு மேல எல்லாம் முதியவர்னாக்க அந்த மாதிரி இவங்களுக்கு தான் நிறைய தப்பு பண்றாங்க. இளைஞர்கள் அதை தப்பு பண்றது இல்ல. இளைஞர்கள் சரியா வளர்க்காத காரணம் வந்து முதியவர்கள் தான் வளர்க்கல. அதனால வளர்க்காதனால தான் முதியோருடைய தவறு தான் இளைஞர்கள் கெட்டு போறதுக்கு காரணம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அன்பு சகோதரி கிரிஜா ராஜ் வந்து தந்தாங்க. இவ்வளவு கோபமெல்லாம் வந்து எல்லாம் பேசியிருக்க வேண்டாம். எவ்வளவு கோபமா பேசினாலும் நாங்கள் தடுப்போம் பாருங்க, நீ எவ்வளவு பெரிய பால் போட்டாலும் அதை தடுத்து நாங்கள் ஆடுவோம்னு சொல்லி நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் முதியோர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை அழைக்கிறார். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். வழக்கறிஞராகவும் இன்றைய நடுவராகவும் இருக்கக்கூடிய ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் முதியவர்கள் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. இளைஞராக இருக்கக்கூடிய கிரிஜா அம்மா வந்துட்டு படபட படபடன்னு பேசி முடிச்சுட்டாங்க. அதுதான் இளமைன்றது துடிப்பா இருக்கும். அது அப்படியே கொதிக்கும் ரத்தம், என்ன நினைக்கிறோமோ பேசிடுவாங்க. அதை பத்தி யோசிக்கணும். அதாவது இளைஞர்கள் வந்து நல்லது பண்ணா அது வந்து அவங்களுடைய செய்யலாமா, அதே அவங்க தப்பா போயிட்டா முதியவர்கள் சரியா வளர்க்கலையாமா, இப்படிதான் பேசுவாங்க இளைஞர்கள். அதாவது முதுமை அப்படின்னா என்ன? வயதுல மட்டும் முதிர்ச்சி கிடையாது, உடல்ல முதிர்ச்சி, அறிவுல முதிர்ச்சி, அனுபவத்துல முதிர்ச்சி. அதாவது முதியவர்களுடைய அனுபவம்ன்றது என்ன அப்படின்னா இளைஞர்களுடைய வயதுதான் அந்த முதியவர்களுடைய அனுபவம். அப்போ வந்து அது எப்படி இருக்கும்னு பாருங்க. நிதானம், பொறுமை, அவர்களுடைய பண்பில முதிர்ச்சி, செயல்ல முதிர்ச்சி, மனம்ல முதிர்ச்சி, இதெல்லாம் இருக்கிறனாலதான் வந்து முதுமையை வந்து மதிக்கிறோம், முதுமையை வந்து போட்டுறோம். இன்றைய காலத்துல அதை வந்து இளைஞர்கள் பண்றதில்ல, முதியவர்களை மதிப்பதில்லை. அதனால்தான் அவங்க வந்து சீரழிகிறாங்க. இளைஞர்கள் வந்து அதிகமா வீட்டு நலன்லயே வந்து அக்கறை செலுத்துறது கிடையாது. அப்புறம் எங்க நாட்டு நலனுக்கு வர்றது? வீட்டிலேயே வந்து என்ன நடக்குது, என்ன வருமானம், வருமானத்துக்கு ஏத்த செலவு இருக்கா, எல்லாமே வந்து கடன்ல வாங்கி போடுறது, அது வந்து கடனுக்கு மீறி வந்து செலவு பண்றது, இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது அங்க வந்து அவங்களுடைய உடல் நலனே வந்து அவங்களால கவனிக்க முடியல. அப்புறம் தானே நாட்டு நலனுக்கு வருது. இன்றைய இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று தலை வந்து நரைச்சு போயிருது இல்லையா, தலையில முடி பூரா கொட்டி போயிருது. அப்புறம் பாத்தீங்கன்னா மன அழுத்தம், மூட்டு வலி, உடல் வலி, அவங்களால சுறுசுறுப்பா எதுவுமே செய்ய முடியறது கிடையாது. இப்பேற்பட்ட இளைஞர்கள் நாட்டுக்காக என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய நலனே அவங்களால பாத்துக்க முடியல.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெருவுல இருக்க நாயெல்லாம் வந்து பராமரிக்கிறாங்களாமா, ஊசி போடுறாங்களாமா, அதனுடைய கழிவெல்லாம் அள்ளுறாங்களாமா. அதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப அவசியம்தான். ஆனா தன்னை பெத்தவங்களை யார் எத்தனை பேர் பாத்துக்கிறாங்க? கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. நமக்கு வந்து பிறந்தப்ப எல்லாம் செஞ்சு விட்டவங்களுக்கு பெற்றவர்களுக்கு முடியாத போது அவர்களுடைய கழிவை வந்து எடுக்கிறதுக்கு யாராவது தயாரா இருக்கிறாங்களா இளைஞர்கள்? என்னமோ நான் தெருவுல இருக்க நாயை வந்து பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி நகரத்துல வந்து இருக்கக்கூடிய வாகனம், வண்டி வாகனம்லாம் வந்து போக்குவரத்தெல்லாம் அவங்க தான் சரி பண்றாங்கன்றீங்க. இந்த புள்ளிங்கோ மண்டைகள் இருக்காங்களே, அவங்கலாம் தான் பாத்தீங்கன்னா, ஒத்த சக்கரத்துல வண்டிய ஓட்டிட்டு போயி, அவங்க போனாங்கனாலே 10 பேர் அந்த பக்கம் போய் விழுந்துடுறாங்க. இதுல எங்கருந்து இவங்க போக்குவரத்த சரி பண்றது? போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்துறதே இவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நாட்டு நலன்ல அக்கறை உள்ளவர்கள் இளைஞர்கள்னு பேசுறாங்க. என்றைக்குமே பாத்தீங்கன்னா, நாட்டு நலன்றது என்ன? வறுமைய போக்குவதும், யாரும் பசி இல்லாம இருக்கிறதும் தான் வந்து நாட்டு நலன். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, முதியவர்கள் தான். அவர்கள் தான் அனுபவம் மிக்கவர்கள். விவசாயம் வந்து நீங்க சொன்ன மாரி இளைஞர்கள் இன்னைக்கு செய்யலாம். ஒருத்தர் 2 பேர் படிச்சுட்டு வந்துட்டு எதையோ செய்றாங்க. நேத்து படிச்சு இன்னைக்கு செய்யறது கிடையாது விவசாயம். விவசாயத்துக்குன்னு நெறைய இருக்கு. அது வந்து மண் எப்படி இருக்கணும்? விதை எப்ப போடணும்? பருவகாலம் வந்து எப்படி இருக்கும்? அப்ப எத போடணும்? அந்த மாரி நெறைய வந்து அனுபவ அறிவு இருக்கணும். அத வந்து செஞ்சுட்டு இருக்கணும். அத வந்து அப்ப முதியவர்கள் தான் வந்து செய்றாங்க. அத வந்து தங்களுடைய அப்பாகிட்டயோ, தாத்தாகிட்டயோ இருந்து பொறுமையா கத்துக்கிட்டு, அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பொறுமை இளைஞர்களுக்கு கிடையாது. நாங்களும் செய்றோம்னு ஏதோ ஒண்ண செய்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இளைஞர்கள வந்து சொல்றீங்க. ஆனா இளைஞர்கள் வந்து நல்லதையே செஞ்சாலும், நல்லதையே நெனச்சாலும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில வந்து இன்னைக்கு இல்ல. ஏன்னா இளைஞர்களுடைய சிந்தனை வந்து அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு முதியவர்கள்ன்னு சொல்லும்போது அந்த இடத்துல மதிப்பு இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா, ஔவையார் கூட இளமையிலேயே அவங்க வந்து முதுமை தோற்றம் வாங்குனாங்க. எதற்காக? நான் வந்து தமிழுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குனாங்க. முதுமையில இருக்கும்போது தான் வந்து ஒரு முதியவர் சொல்லும்போது தான் அங்க வந்து மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாத்தீங்கன்னா, முதுமைக்கு தான் என்றுமே ஒரு மதிப்பு. அந்த வயது கூடும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா, சகிப்புத்தன்மை வரும், அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை தான் அவர்கள் வந்து நமக்கு பாடமாக கொடுக்கிறார்கள். நம்மளால இப்ப இளைஞர்கள்ன்னு சொல்றீங்க. இளைஞர்கள் வந்து 20 வயசுலயும், 30 வயசுலயும் 100 வயச வாழ முடியாது. ஆனா 100 வயசு வாழ்ந்தவங்களுடைய அனுபவத்த கேட்டுட்டு நம்ம வாழ்ந்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அத வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வேளாண் விஞ்ஞானி அந்தோணிசாமி அப்படிங்கிறவரு இன்றளவும் பாத்தீங்கன்னா, இயற்கை விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் இல்லாமல், மருந்தும் இல்லாமல் இயற்கையாக வந்து விவசாயம் செய்து எல்லாருக்கும் வந்து உணவளித்துக் கொண்டிருக்கிறார். தானும் வந்து உண்டு கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு முதியவர் தான். அவர் தன்னுடைய நலனும் அக்கறை கொண்டு, நாட்டு நலனும் அக்கறை கொண்டு இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாரி ஐயா சொன்னது போல பகத்சிங் வந்து விடுதலைக்காக உயிர் விட்டாரு அப்படின்னாங்க. ஆனால் பகத்சிங் வந்து ஒரு இளைஞர். அவர் உயிரையே விட்டாரு. ஆனா மகாத்மா காந்தி வந்து முதியவராக இருக்கும் பொழுதுதான் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் தன்னுடைய வாழ்நாளையே வந்து இந்த நாட்டின் விடுதலைக்காக வந்து அர்ப்பணித்தார். அப்போ வந்து எது விவேகமான செயல்? உயிரினுடைய மதிப்பு தெரியவில்லை. ஆனா அவர்களுடைய தியாகத்தை நான் குறைவாக சொல்லவில்லை. அந்த ஒரு துடிப்பில் வந்து இளைஞர்கள் வந்து அந்த நேரம் என்ன செய்றோன்றது தெரியாம செஞ்சுடுறாங்க. ஆனா முதுமை மட்டும் தான் சிந்திக்கும். இவங்கெல்லாம் வந்து எடுத்ததும் அடிதடின்னு சொல்லி போனாங்க. ஆனா காந்தியினுடைய அகிம்சை வழிதான் நமக்கு விடுதலையை பெற்று தந்தது. வெள்ளைக்காரன் நொந்து போய் குடுத்துட்டு போனான். அடிக்கடி உதைக்க அவன் திருப்பி அடிக்க தயாரா இருக்கான். ஆனா வந்து காந்தியினுடைய அகிம்சைய அவர்களால சகிக்கவே முடியல. என்ன பண்ணாலும் இந்த மனுஷன் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி நொந்து போய் குடுத்துட்டு போனான். அந்த மாதிரி ஒரு செயல் வந்து முதியவர்களால மட்டும் தான் முடியும். அதே மாரி என்எஸ்எஸ், என்சிசி எல்லாம் வந்து இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்றீங்க. அதெல்லாம் வந்து பள்ளி அளவுல, கல்லூரி அளவுல தான் இருக்காங்க. அத முடிச்சுட்டு வெளிய வரும்போது, அத வந்து நடைமுறையில யார் வந்து பயன்படுத்துறா சொல்லுங்க? அதெல்லாம் பேருக்காக தான் பண்றாங்க. அப்படியெல்லாம் நடைமுறையில வந்து அத பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த நாடு வந்து செழிப்பாக இருந்திருக்கும். அத வந்து யாருமே பண்றது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் இந்த கருத்து வந்து நான் எதிர்பார்த்தத நான் சொன்னேன் தான் 4 வாரத்துக்கு முன்னாடி முதியவர்கள் தான் வந்து இந்த மாரி சீரழிக்கிறாங்க திரைப்படத்த பார்த்துட்டு அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட திரைப்படத்தை எடுப்பவர்கள் வந்து சமூகத்தின் மேல் அக்கறை இல்லாத, சமூக நலனை பற்றி கவலை கொள்ளாத இளைஞர்கள். இன்றைய இளைஞர்கள் தான் வந்து நாங்க எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறோம், படம் எடுத்து காட்டுறோம்னு சொல்லிட்டு நாட்டுல நடக்கக்கூடிய அவலங்கள், குற்றங்களை எல்லாத்தையும் வந்து ஊடகத்தின் மூலமாக பெரிதாக்கி, அத வந்து தொழில்நுட்பம் மூலமாக எப்படி பண்ணலாம்? எப்படி தப்பிக்கலாம்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு குடுக்கறது வந்து இளைஞர்கள் தான். அனுபவம் மிக்க முதியவர்களை கெடுக்கக்கூடியவர்கள் வந்து இந்த இளைஞர்கள் தான் பாத்தீங்கன்னா. அதே மாரி பாத்தீங்கன்னா, குப்பை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. குப்பைய பறக்குறாங்க இளைஞர்கள் அப்படின்றீங்க. குப்பை போடுறதே இளைஞர்கள் தான். வந்துட்டு அங்க குப்பை போடுறாங்க. முதியவரா வந்து தள்ளாடி நடந்து வந்து குப்பைய போட்டுட்டு போறாங்க.
போற வர இளைஞர்கள் தான் அங்க குப்பையை கொண்டு கொட்டுறாங்க. அப்புறம் அவங்க தானே போய் பறக்கணும். போட்டதை எடுக்க வேண்டியதா எடுத்துட்டு அதையும் என்ன பண்றாங்க இன்றைய இளைஞர்கள் உடனே ஒரு தம்படம் எடுத்து அதை தம்பட்டம் அடிச்சு இதைதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை ஷேர் வருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு செயல் இன்றைய இளைஞர்கள் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு நாட்டுக்காக செய்யறாங்களா அப்படின்றத பாருங்க. என்றைக்குமே நடுவர் அவர்களே, முதுமைதான் நிதானமாக இருக்கக்கூடியது, அனுபவம் வாய்ந்தது, மற்றவர்களின் நலனில் அக்கறை கொண்டது. அதன் மட்டுமல்லாமல் ஒரு நிகழ்வை நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. அவங்க வரும் பொழுது அதற்கேற்ற மாதிரி எல்லா தேவைகளும் நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அவங்க 2 மாதங்கள் கழித்து போகும் பொழுது பார்த்தா அந்த வீட்டுல எல்லா கட்டணங்களும் குறைந்திருக்கு. மின் கட்டணமாகட்டும், பலசரக்காகட்டும், காய்கறி ஆகட்டும், தின்பண்டம், மருத்துவ செலவு, ஊர் சுற்றுவது, பொழுதுபோக்கு இதெல்லாமே குறைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா தாத்தா பாட்டி அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறதுனால குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க, உணவு வீணாகாம பாத்துக்கிறாங்க, வெளியில போய் வாங்கி சாப்பிடுறதை தவிர்த்து அவங்களே தின்பண்டம் செய்து தராங்க. அந்த மாதிரி போகாதனால அவங்களுடைய உடல்நிலை நல்லா சுகாதாரமா இருக்கு. ஊட்டச்சத்தான உணவு அவங்க சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல மேன்மைதான் ஆகுதே தவிர கூட 2 பேர் வர்றதுனால அங்க அதிகரிக்கல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதியவர்கள் எதையுமே முன்கூட்டியே அனுமானம் செய்து அதற்கேற்றாற் போல் சிக்கனமாக எதுவும் வீணாகாமல் ஊட்டச்சத்தோடு சிறப்பாக செய்யக்கூடியவர்கள், அனுபவ அறிவு மிகுந்தவர்கள். அதனால் இன்றைய முதியவர்களே நாட்டு நலனில் அதிகம் அக்கறை கொண்டவர்கள் என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அதாவது தம்படம் எடுத்து தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயலை செய்துவிட்டு அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. அது வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியக்கூடாது என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இளைஞர்கள் தங்களுடைய செய்கையை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள், தம்படம் எடுத்து கொண்டு அதை தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நாயை பாக்குறீங்க ஐயா, ஆனா தாயை ஐயா பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன. நாயை வளர்க்குறீங்க, நாயை போய் நாய்க்கெல்லாம் ஊசியெல்லாம் போறீங்க, ஆனா தாயை எங்கேயாவது போய் அனாதை ஆசிரமத்துல விட்டுறீங்களையா, இல்ல முதியோர் இல்லத்துல விட்டுறீங்களையா அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு அதிகமாக வாகனங்களிலே சத்தம் போட்டு செல்வது, வாகனங்களை தாறுமாறாக விட்டுவதில் அந்த பிள்ளைங்கோ அதை ஏதோ பேர் சொன்னாங்க, அது பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, அந்த பிள்ளைங்கெல்லாம் பண்றதெல்லாம் இளைஞர்கள் தான், முதியோர்களா செய்யறாங்க. முதியோர் நடக்க முடியல, இவங்க வண்டி ஓட்டுறது. அப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயம் செய்கிறார்கள். நல்ல விவசாயம் செய்வது யாரு? இளைஞர்களா என்றால் இல்லை, அவர்கள் முதியோர்கள். சிந்தனை சிறங்களுக்கு சரியாக இல்லை, இந்த இளைஞர்கள் சரியாக வளர்க்கப்படவில்லை என்றெல்லாம் சொன்னாங்க. ஔவையார் தன்னுடைய தோற்றத்தை முதியவராக மாற்றிக்கொண்டு, அதனால்தானே அப்பதான் நம்ம சொன்னா கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க முதியவர்களாக மாற்றிக்கொண்டாங்கன்னு சொன்னாங்க. இயற்கை விவசாயத்தை முதியவர்கள் தான் நல்லா செய்யறாங்க, விவசாயம் செய்வது அவர்கள் தான் என்று சொன்னார்கள். அதே போல குப்பை பொறுக்கிறது இருக்கட்டும், குப்பை போறதே நீங்க தானே அப்படி சொன்னாங்க. ஆக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை இந்த இளைஞர்கள் மேல் வைத்திருக்கிற இந்த அணியுடைய தலைவர் அருமை சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர் இப்படித்தான் சொல்லி அவங்க சொன்னாங்க. என்னுடைய பேர் மாற்றி மாற்றி சொல்றீங்க. சிவகாமி சண்முக சுந்தரம் அவருடைய இந்த பேச்சு, அருமையான இந்த பேச்சுக்கு பதில் கொடுப்பதற்காக, அதெல்லாம் கிடையாது இளைஞர்கள் தான் என்று அணியிலே பேசுவதற்காக கவிஞர் சசிகலா அவர்களை அழைக்கிறோம். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலராம் பாவேந்தர் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழனையா அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆணிவேராய் திகழும் அனைத்து ஆளுமை பெருமக்களுக்கும், இங்கு நீதி தேவனாய் அமர்ந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய பட்டிமன்ற நடுவர் பெருந்தகைக்கும் சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். அவங்க சொன்னாங்க பகத்சிங் இளம் வயசுல வந்தாங்க, ஆனா காந்திஜி வயசான வயசுலதான் வந்தாங்க, அரசியலுக்கு வந்தாங்க, நன்மைகள் பண்ணாங்க அப்படின்னு. சாக போறவங்களுக்கு பயம் தெரியாது நடுவர்களே, வயசாயிடுச்சு, அவங்க இனிமே சாக போறாங்க. ஆனா பகத்சிங் உயிர் வாழக்கூடிய ஒரு இளைஞன், அவர் தான் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு செய்யணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க. இன்னொன்னு சொன்னாங்க, அந்த படங்கள் எல்லாம் எடுக்கிறது இளைஞர்கள் தான், அத இளைஞர்கள் எடுத்து முதியவர்களை கெடுக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை, உங்களுடைய பொறுமை எல்லாத்தையும் வச்சு ஒரு இளைஞனை நீங்க நல்வழிப்படுத்துறீங்க. ஆனா அப்படி இல்லாம ஒரு இளைஞன் எடுக்கிற படத்தை பார்த்து நீங்க கெட்டு போறீங்க அப்படின்னா அங்க முதுமை என்ன பண்ணுது?
முதியவர்கள் என்ன பண்றீங்க? அதை எதுக்கு நீங்க பாக்குறீங்க? அதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? ஆனா நீங்க அப்படி பண்ணீங்களா? அதை எடுத்துட்டு ஒரு குழந்தையோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கீங்க. இதை பெருமையா வேற பேச வந்திருக்கீங்க. இதெல்லாம் நான் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல நடுவர் அவர்களே. நாட்டு நலனில் பெரிதும் அக்கறை கொண்டவர்கள் இளைஞர்களா முதியவர்களா அப்படிங்கிறதுதான் தலைப்பு. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம், என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல. 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், பாரத தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு அறைகூவல் விடுத்தவர் காவி துணி அணிந்த புரட்சியாளர் விவேகானந்தர். இளைய சமூகம்தான் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்ற ஆணித்தனமாக நம்பியவர் அவரு. சிகாகோல நடந்த மாநாட்டுல அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு கூறி இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை உலக அரங்குல மதிப்பு மிக்கதா மாற்றும் போது அவருடைய வயசு என்ன தெரியுமா? இளைய வயசுதான். அவர் இளைஞர்கள் மீது நம்பிக்கை வச்சதுனாலதான் அவருடைய பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமா நாம கொண்டாடிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நம்ம சுதந்திர கொடிய ஏத்துறதுக்கோ நம்ம நெஞ்சில குத்திக்கிறதுக்கோ நமக்கு சுதந்திரம் இருக்கு. அதை வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? சுதந்திர போராட்ட காலத்தப்போ அந்த கொடியை ஏத்திக்கிட்டு ஒரு சுதந்திர போராட்டம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் அடிச்சு வீழ்த்தோம். அப்படி அத சுதந்திர கொடியை எடுத்துக்கிட்டு போராட்டம் நடத்தும் போது பகத்சிங்க அடிச்சு துன்புறுத்துறாங்க. அவரோட வந்தவங்க எல்லாரும் கொடியை கீழே போட்டுட்டு ஓடிட்டாங்க. அவருடைய உடல் பூரா அவருடைய கையில உடல்ல பிடரில எல்லாம் அடிபடுது. மூளை சிதறி கீழே விழுந்து இறக்குறாரு. அப்ப கூட தன்னுடைய அந்த சுதந்திர கொடியை கீழே விட மாட்டேன்ட்டு இறுக்கி புடிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த நாட்டு நலன்ல அக்கறை இல்லையா? அப்போ அதுக்கு அவருடைய வயசு என்ன? ரொம்ப இளம் வயசு. அவருடைய குடும்பம் எங்க போச்சு சொல்லுங்க. அதை பத்தி அவர் யோசிச்சாரா? பகத்சிங்க தூக்குல போடும் போது அவருக்கு 23 வயசு. அப்போ தூக்குல போடும் போது ஒருத்தருடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. தூக்குல போட போறீங்களா வாங்க. ஆனா அந்த தூக்கு கயிறு கழுத்தை புடிச்சு இருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை இன்குலாப் சிந்தாபாத் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்தாரு. அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, அந்த இளம் ரத்தம் எப்படி இருந்திருக்குன்னு. இளம் ரத்தம் அதனாலதான் வேக வேகமா வேலை செய்யுதுன்னு சொன்னாங்களே. அப்ப விவேகம் எங்க இருந்து வந்துச்சுங்க? 1919 வருஷம் இந்திய நாட்டின் வரலாற்றிலேயே கரை படிந்த நாள்னு சொல்லலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அங்க தூக்கில துப்பாக்கி சூடு நடத்துறாங்க ஜெனரல் டயர் அப்படிங்கிறவரு. அப்போ பஞ்சாபோட கவர்னரா இருந்தவர் வேர்ல்ட் வயர். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு அது. அப்போ அது ஒரு 5 வயசு சிறுவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் 21 ஆண்டுகள் கழிச்சு 1940வது ஆண்டு இங்கிலாந்துல ஒரு கூட்டத்துல வேர்ல்ட் வயர் பேசிட்டு இருந்தப்போ அவரை துப்பாக்கியால சுட்டு கொள்றான் 26 வயசு இளைஞன். அவன் தான் உத்தம் சிங். அப்போ 5 வயசுல இருந்த அந்த சிறுவன் தான் இப்போ உத்தம் சிங்கா வந்திருக்கிறாரு. இப்போ இந்த உங்களுக்கு நாட்டுப்பற்று இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல இந்த நாட்டு மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களா? அவரை கைது செஞ்சு தூக்கில் இடும் போது கேக்குறாங்க கடைசி விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய உடலை என்னுடைய சாம்பலை என்னுடைய தாய்நாட்டிற்கு அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒத்துக்கல. ஆனா 35 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவர் புதைக்கப்பட்டு இருந்த உடலை தோண்டி அவருடைய எலும்புகளை மூட்டையா கட்டி விமானத்துல அமுச்சு வைக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டுப்பற்றுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? மகாகவி பாரதியாரை எடுத்துக்கோங்க. அவர் கவிதை எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு ரொம்ப சின்ன வயசு. இப்ப நாமெல்லாம் கவிதை எழுதுறோம். என்ன எழுதுவோம்? பொதுவாவே கவிஞர்கள்லாம் என்ன எழுதுவோம்? காதலையோ இலக்கியத்தையோ இல்ல சமூகம் பத்தி கொஞ்சமா இப்படிதான் எழுதுவோம். ஆனா அவர் எழுத ஆரம்பிக்கும் போதே ரொம்ப வீரியமா சொன்னாரு. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினானே பாரதி. தனது அனல் பறக்கும் கவிதை வரிகளில் ஆங்கிலேயன் கண்களில் அச்சத்தை விதைத்தானே. அந்த நாட்டு நலனில் அக்கறை இல்லாமலா? சொல்லுங்க, என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை உருவாக்கும் ஆற்றலும் மாற்றத்தை எதிர்கொள்ளும் சக்தியும் உடையவர்கள் தான் இளைஞர்கள். இந்தியா மனித வளம் மிகுந்த நாடு, அதிலும் இளைஞர்கள் நிறைந்த தேசம். நம்ம நாட்டுக்காக போராடின எந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அவங்க நாட்டுக்காக போராட வந்தது அவங்களோட இளம் வயசுலயா தான் இருக்கும். இளம் வயசுல அந்த தீக்கணல் உருவாகலைன்னா காந்திஜி முதிர்ந்த வயசுல அவர் வந்திருக்க மாட்டாரு. அன்னைக்கு நடந்த விடுதலை போராட்டம் ஆகட்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆகட்டும், ஏன் இப்போ நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆகட்டும், எல்லாமே இளைஞர்களின் எழுச்சியினால் தான் நடுவர் அவர்களே நடந்துச்சு. பகத்சிங், விவேகானந்தர், அஞ்சலை அம்மாள் முதற்கொண்டு காமராஜர், அண்ணா வரைக்கும் எல்லாருமே தன்னுடைய இளம் வயசுலதான் பொது பணிக்கு வந்திருக்கிறாங்க. இவ்வளவு ஏன் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பெரிய பெரிய வயசானவங்களை கூப்பிட்டு வச்சா கூட்டம் போட்டாரு. அவங்க கிட்டயா பேசினாரு? மாணவர்கள் கிட்டதான் பேச விரும்பினாரு. ஏன்? இந்த மாணவர்கள் தான் வருங்கால இளைஞர்கள், வருங்கால இந்தியா அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கிட்ட பேசினாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்தியாவின் சொத்து எது அப்படின்னு கேட்கும் போது இளைஞர்கள் அப்படின்னு டக்குன்னு பதில் சொன்னாரு. முதியவர்களால தன்னோட அனுபவம் மூலியமா ஐடியா வேணாதான் தரலாம், ஆனா களத்துல இறங்கி போராட முடியாது.
களத்துல இறங்கி போராடுறதுக்கு இளைஞர்கள் தான் தேவை நடுவர் அவர்களே. இளைஞர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மன உறுதி, நம்பிக்கை, ஆற்றல், குழு பணி, விடாமுயற்சி மூலமா பல புதுமையான விஷயங்களை உருவாக்கி எல்லா துறையிலுமே நாம வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இளைஞர்களில் நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது, நாம்ங்கிற எண்ணம் தான் அதிக அளவுல இருக்கும். ஜாதி, மதம், சமூக வேறுபாடுகள்னு எதையும் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள். அதனாலதான் ஒரு நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறாங்க. அதனாலதான் இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம், அவர்களின் கையில் தான் நாடு உள்ளது அப்படின்னு இளைஞர்களுடைய சக்திய இந்த உலகத்திற்கு உணர்த்தினாரு சுவாமி விவேகானந்தர். பள்ளி கல்லூரியில படிக்கும் போதே அவங்க தேசிய மாணவர் படை மூலியமெல்லாம் உதவி எல்லாம் செய்யறாங்கன்னு எங்க தலைவி சொன்னாங்க. அதுக்கு சார் ஒரு இது போட்டிருந்தாங்க, அவங்க எல்லாம் அரசியலுக்கு வர்றதில்ல அப்படின்னு. அரசியலுக்கு வந்துதான் நல்லது செய்யணும்னு இல்ல, அரசியலுக்கு வராமலே நல்லது செய்யலாம் நடுவர் அவர்களே. ஒரே ஒரு நேரம் முடிஞ்சிருச்சுங்களா? ஒரே ஒரு சின்ன விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். ஜப்பான் நாட்டு தொழிலுக்கு பேர் போன நாடு, உழைப்புக்கு பேர் போன நாடு. அப்போ ஒரு திடீர்னு காலையில 6 மணிக்கு எல்லாருமே வேலைக்கு கிளம்பிட்டாங்க பரபரப்பா. ஒரு 7, 7:30 மணிக்கு ஜனாதிபதி மாளிகைக்கு ஒரு அவசர செய்தி வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 உலோக பறவைகள் நுழைஞ்சிருச்சு, அவரெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாட்ஸ்அப், பேஸ்புக்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இருந்த பெரிய மீடியா அப்படின்னு பார்த்தோம்னா வானொலி தான். அப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு இளம் சிங்கம். அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து அந்த செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் வீட்டுக்கு போகல. அங்க இருக்கிற செக்யூரிட்டி சொல்றாரு, அப்பா உனக்கு 18 வயசு தான் ஆகுது, உனக்கு உங்க அம்மாக்கு நீ ஒரே பையன், வீட்டுக்கு போ. அப்படிங்கும் போது அந்த இளைஞன் சொல்றான், எனக்கு இல்ல, நான் வெறும் பணத்துக்காக அந்த வேலைக்கு வரல, இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகத்தான வாய்ப்பு, இதை நான் என் நாட்டுக்காக நான் பயன்படுத்தணும். அப்ப போலீஸ் வேலை செய்யல, ராணுவம் வேலை செய்யல, அந்த ஒரு இளைஞன் பொறுப்புணர்வோட தன்னோட நாட்டு மக்களை காப்பாத்தனா அப்படின்னு சொன்னா இதுக்கு பொறுப்புணர்வு இல்லைன்னு சொல்றீங்களா? கொரோனா போன்ற கொள்ளை நோய் காலங்களிலும் சரி, நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்களிலும் சரி, ஓடி ஓடி போய் பெரியவங்களுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும் உதவி செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம இளைஞர்கள் தான். அது மட்டும் இல்லாம நாட்டு நலனில் அக்கறையோடும் செயல்படுவார்கள். இளைஞர்களே 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 என்று கூறி நல்லதோர் தீர்ப்பினை தர வேண்டும் என்று கூறி நன்றிக்கு நல்லதோர் வாய்ப்பினை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, நன்றி அம்மா. மிக சிறப்பான ஒரு உரையை தந்தீர்கள் கவிஞர் சசிகலா அவர்கள். 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். இந்தியாவில் உலகத்தை மாற்றி காட்டுகிற சக்தி இளைஞர்களுக்கு இருக்கிறது என்று விவேகானந்தர் நம்பினார். சிக்காகோ மாநாட்டில் அவர் பேசும்போது, சகோதரிகளே சகோதர சிஸ்டர்ஸ், டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் பேசும்போது அந்த கையொலி, அந்த கரம்பொலி அடங்க மிக நீண்ட நேரம் ஆனது என்று சொல்லி ஒரு பதிவை நீங்கள் படித்திருப்பீர்கள் அல்லது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அளவிற்கு ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக, ஒரு சமூகத்தினுடைய நாட்டம் கொண்டவராக விவேகானந்தர் இருந்தார். அவர் சிறிய வயதிலே அந்த அமெரிக்கா சென்றார். அது யார் மூலமாக சென்றார் தெரியும், ராமநாதபுரம் அவருடைய அந்த நன்கொடையில் தான் அவர் சென்றார் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு மிக சிறந்த ஒரு மனிதர் அவர் விவேகானந்தர். அதே போல அப்துல் கலாம் அவர்கள் இளைஞராக இருக்கிற போதே தான் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர். ஆகவே இளம் வயதிலே எல்லாம் எடுக்கிறதுதான் புதியவர்களாக வருகிற போது அது வெளியிடுகிறது என்று சொல்வார்கள். 1919 ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் இந்த படுகொலைக்கு பழித்திருப்பதற்காக 1940 ஆண்டு தனது 26 வயதிலே உத்தம் சிங் அவர்கள் அந்த ஜெனரல் டயர் அவர்களை கொலை செய்த அந்த நிகழ்வு, இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி ஜல்லிக்கட்டு ஆனாலும் மற்ற நிகழ்வானாலும் முன்னின்று எப்படி செய்கிறார்கள், எப்படி நம்பிக்கையோடு, ஆற்றலோடு, முயற்சியோடு தன்னுடைய வேலையை செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். நாம் தான் என்று சொல்லுகிறார்கள், நான் என்று சொல்வதே இல்லை என்ற ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்தார்கள். கொரோனாவாக இருக்கட்டும், நிலச்சரிவாக இருக்கட்டும், புயல் வெள்ளமாக இருக்கட்டும், இளைஞர்கள் தான் முன்னிட்டு செய்கிறார்கள், பணியை செய்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் இளைஞர்கள் தான் என்று சொல்லி ஒரு பட்டியலை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன பட்டியல் தந்தாலும் அதை எதிர்பட்டியலை நாங்கள் வாசிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அதை முறியடிக்க அல்லது தன்னுடைய வருகிறார் முனைவர் காஞ்சி கதிரவன் அவர்கள். ஐயா வாருங்க. என என்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி
மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய 1165வது இந்த தொலைக்காட்சி நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்ம எல்லாம் இணைந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், நாட்டு நலனில் அக்கறை கொண்டிருக்கின்ற நடுவர் ஐயா முனைவர் MK ராஜ்குமார் அவர்களுக்கும், நாட்டு நலனில் இருக்கின்ற அக்கறையால் இப்படி ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து அனைவரையும் இணைத்திருக்கக்கூடிய இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும், எங்கள் அணியிலே நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் முதியவர்களே என்ற அந்த அணியில் மிக சிறப்பாக தன்னுடைய வாதங்களை எல்லாம் தன்னுடைய பட்டறிவின் வாயிலாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தொலைக்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மையார் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், எனக்கு அடுத்து எங்கள் தலைப்பிலே வாதிட இருக்கக்கூடிய புவனேஸ்வரி திலக் அவர்களுக்கும், எதிரணியில் வாதம் செய்திருக்கக்கூடிய இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள், கவிஞர் சசிகலா திருமால் அவர்கள், அடுத்து வாதம் இருக்கக்கூடிய மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி உள்ளிட்ட நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அம்மையார் வைரமங்கை தங்கம் சாய்ராமன் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாட்டு நலனில் அக்கறையை உருவாக்குவது, அக்கறை இருக்கிறது யார் யாருக்கு இருக்கு யார் யாருக்கு இல்லை அப்படின்னு ஒரு தலைப்பை ஒண்ணு சொல்லி, இதனால எல்லாருக்கும் நாட்டு நலன்ல அக்கறையை ஊட்டணும் அப்படிங்கிற நோக்கம்தான். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுங்கிறது ரெண்டாவது. ஆனா இங்க நம்முடைய இசைக்குயில் இல்லாம அவங்க பேசினாங்க, இயற்கை பேரிடர் பாதுகாப்பு இதெல்லாம் 10 இளைஞர்கள் தான் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எல்லாம் பயிற்றுவிக்கிறதே முதியவர்கள் தான். அவங்க பயிற்றுவிக்காம அவங்க நேரடியா போயிட முடியாது. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. விதிவிலக்கெல்லாம் விதியா சொல்லக்கூடாது. எங்கோ அங்கொன்னு இங்கொன்னுமா எங்கேயோ ஒண்ணு நடக்கிறதெல்லாம் அதை தான் முன்னாடி வச்சு நிறுத்தி பார்க்க கூடாது. ரத்த தானம் இளைஞர்கள் தான் செய்யறாங்க, இளைஞர்கள் தான் செய்ய முடியும், இளைஞர்கள் தான் செய்ய முடியும். அதுவும் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப சின்ன பசங்களா இன்னும் ஹீமோகுளோபின் குறைவா இருந்தா முடியாது. ஆனா உடல் உறுப்பு தானம் செய்பவர்கள் எல்லாம் முதியவர்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் இல்ல. இன்னும் பார்த்தோம்னா மாமியார் பேச்செல்லாம் இப்ப யார் மருமக கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. இவங்க அனுபவத்தெல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் தேவையா? நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இவங்க அனுபவம் அப்படி வந்து சொன்னாங்க. அடுத்து வந்து சொன்னாங்க, இவங்க சசிகலா அம்மா வந்து சொல்லும் போது இளைஞர் எடுக்கும் படத்தை பார்த்து முதியோர்கள் கெட்டு போவதில்லை, முதியோர்கள் கெட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இளைஞர்கள் அடுத்த தலைமுறை கெட்டு போகும். அடுத்து வருகின்ற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் அவங்க எல்லாம் கெட்டு போறாங்க. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, ஒரு முதியவர்களாக இருக்கக்கூடிய பட்டறிவு படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த சமுதாயத்தை திருத்துகின்ற நிலையில இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில வந்த ஒரு திரைப்படத்துல கூட ACF ஆன்டி கரப்ஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரமணா என்ற திரைப்படத்துல ஒரு ஆசிரியர் ஒரு சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துகின்றார் மாணவர்கள். அது அந்த பட்டறிவு படைத்தவர்களால் மட்டும்தான் அது செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, இளைஞர்கள்னு சொல்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இல்ல இவங்க சொன்ன நாட்டு விடுதலைக்காக போராடினவங்க சொன்னா ஏதோ 25 வயதுக்குள்ளார, நான் சொன்னேன் ஐநா சொல்லி இருக்கிற புள்ளி வரும் தான் 15 வயதுல இருந்து 25 வயதுக்குள்ளார இருக்கிறவங்க இளைஞர்கள். இது ஐநா சொல்லி இருக்கிற புள்ளி வரும், நான் சொன்னது இல்லை. ஆனா காந்தி இந்த நாட்டு விடுதலைக்காக வந்தது 1915 45 வயசுலதான் வந்தார். அவர் பிறந்தது 1869. அதே மாதிரி நேரு 25 வயசுக்கு மேலதான் வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு சிலர் வேணா சொல்லலாம், பகத்சிங் சொல்லு பண்றோம், திருப்பூர் குமரன் எல்லாம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா அனுபவத்தால நிறைய வந்திருக்கிறாங்கன்னா, வஉசி, பெரியார், ராஜாஜி, காமராசர், இன்னும் அந்த காலத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவன், மருது சகோதரர்கள், தாதாபாய் நவ்ரோஜி, திலகர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் எல்லாம் தன்னுடைய அந்த இளைஞர் பருவத்தை கண்ட பிறகுதான் நாட்டு விடுதலைக்காக போராடுறதுக்காக வந்திருக்கிறான். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம இல்ல முதியவர்களுக்கு அக்கறையே கிடையாது, முதியவர்களுக்கு இருக்கிற அக்கறையாலதான் இளைஞர்களை உருவாக்குறாங்க அப்படிங்கறதுதான். அதனாலதான் இந்த அளவுக்காவது நாம போராடி விடுதலை பெற்று இருக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, மாணவர்கள் இளைஞர்கள் பாருங்களேன், படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு வர்றான், பஸ்ல கண்டக்டர் எத்தனை முறை சொன்னாலும் கேட்கறது இல்லை, ஆடி தட்டிட்டு அங்க பின்னாடி படிக்கட்டு வழியா ஏறி மேல வண்டியில டாப்ல ஏறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், விளையாடிட்டு இருக்கிறான்.
ஏதோ அதுக்கப்புறமா படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறாங்க. இதுல செல்போன் வேற. அப்படி செல்போன்ல பார்த்தோம்னா மூழ்கி போறான். அதுல என்னன்னா பல பேர் ஓட்டு போடுறதுக்கே வர மாட்டேன்றாங்க. இன்னைக்கு சமூகத்துல பார்த்தோம்னா அது அரசியல் கடமைன்னு சொல்றோம். ஒவ்வொரு குடிமகனுக்குமான கடமைன்னு சொல்லும்போது ஓட்டு போடுறதுக்கே வர மாட்டேன்னா 60 விழுக்காடு 70 விழுக்காடு கூட இங்க வாக்குப்பதிவு நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பதிவு நாட்டுப்பற்றுனா என்னன்னு கேட்கிற நிலையில இருக்கிறான். ஆனா என்னென்னலாம் நல்ல செயல்னு செய்யறோமோ அத்தனையும் நாட்டுப்பற்று தான். யார் ஒருத்தர் நல்லது செய்யறாங்களோ அது எல்லாம் நாட்டுப்பற்று தான் அப்படிங்கிறத நான் பாடம் படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் இளைஞர்கள்? மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு அளவுக்கு என்னது கூல் லிப்ஸா போதையில போய்கிட்டு இருக்கானுங்க. கூல் லிப்ஸ் அப்படின்னு என்னென்னமோ இருக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு அவன் வேலை செய்யணும், படிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரும். அப்படி ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு மேல வெளிநாட்டு குடியுரிமை பெற்று இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். ஆண்டுக்கு 2 லட்சம் பேரு. அப்படி நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், வீடு வாங்கிக்கிறணும், அப்படிதான் இருக்கிறான். கார் வாங்கணும், செட்டில் ஆயிரணும். இப்படிதான் இருக்கிறானே தவிர புரட்சிக்காரர் சொன்னார்ல, தன் வீடு தன் தன் பெண்டு தன் பிள்ளை தான் உண்டு என்று இருப்போம் கடுகு போல் சிறிய உள்ளம் கொண்டோம். அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கானே தவிர இவங்களுக்கு பொது நலங்கிறத பத்தி பேசுறதுக்கே கிடையாது. நான் சொல்றேன், ஓட்டு போடுறதுக்கு வர்றதுக்கே வரமாட்டேங்கிறான்னா இவனுக்கு சமூக அக்கறை எங்க இருந்துட்டு இருக்கு? என்ன பள்ளிக்கூடத்து பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க வரலையும் பார்த்தோம்னு சொன்னா பொறுப்பு இல்லாம இருக்கிறது, சுத்திக்கிட்டு இருக்கிறது, இப்படிதான் பல பேர். அவனுக்கு தகுந்த வேலை இல்லையா, அதனால என்ன பண்றானா அரசியல் கட்சியில போயிடுறான். அரசியல் கட்சியில எப்படியாவது நம்ம போயிட்டு சேர்ந்து ஒரு கவுன்சிலரா வந்துட மாட்டோமா, சொகுசா சம்பாதிக்கணும், உழைக்காம சம்பாதிக்கணும், வந்துட முடியுமா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இருக்கிற கனிம வளத்தெல்லாம் சொல்றன்றான். இவன் முடிஞ்சா புறம்போக்கு இடத்தெல்லாம் பட்டா போட்டு வித்துடுறான். இப்படி இருக்கிறவனா சமூக அக்கறை இருக்கிறவன்? சிந்திச்சு பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, நான் எல்லாம் 47 போச்சுங்க, அநியாயம் தாங்க அமுல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதோ இவனை என்ன பண்றாங்க, இவங்கதான் விடுதலை நாள் கொண்டாடுறாங்கன்னு விடுதலை நாள் குடியரசு நாள் 2 நாள்ல மட்டும் கொடி ஏத்திட்டு கொடி குத்திக்கிட்டு இருந்தான்னா அது நாட்டுப்பற்றாயிடுமா? சமூக அக்கறை இல்லாம சமூக அவலங்களை ஒழிக்கிறதுக்கு முயற்சி செய்யாம இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த முயற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெரியவங்க தான். இந்த நாட்டுல நல்ல திட்டங்களை கொண்டு வர்றவங்க எல்லாம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதியோர் இல்லம் எங்கடா இருக்குன்னு சொன்னா டெல்லியில இருக்குன்றாங்க. டெல்லியில எங்கடா இருக்குன்னா அதாங்க நாடாளுமன்றம். அங்கதான் முதியவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில இங்க பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய அந்த முதியோர் இல்லமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு செய்தி மட்டும் பதிவு பண்ணிடுறேன். முற்றிய நெல்லிக்கனியும் மூத்தோர் வாக்கும் முன் கசந்து பின் இனிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இளைஞர்கள்னு பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இப்படித்தான் நடுவர் அவர்களே. ஏன்னா இது கசக்குது கசக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும்போதுதான் நமக்கு முதியோர்களுடைய பெருமை தெரியும். அவங்களுடைய அனுபவம், அந்த அனுபவம் இந்த நாட்டுக்கு எப்படியெல்லாம் கை கொடுக்கிறது என்பது. எனவே நடுவர் அவர்களே, நீங்கள் பட்டறிவு கொண்டவர்கள், ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள், அதனால் இந்த நாட்டினுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள். இளைஞர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் இளைஞர்களை விட முதியவர்களே பெரிதும் அக்கறை கொண்டவர்கள் என்ற எங்கள் அணியினுடைய வாதத்தை சொல்லி வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். அருமை அருமை. முனைவர் ஐயா நல்ல அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. இவன் ஓட்டே போட வரமாட்டான் ஐயா, ஆனா இவனுக்கு சமூக அக்கறை இருக்குன்னு வேற பேசிக்கிறாங்க. பயிற்றுவித்தல், அதாவது யார் பயிற்றுவிக்கிறாங்க? முதியோர்கள் பயிற்றுவிக்கிறாங்க, ஆனா அதை சரியாக கடைபிடிப்பதில்லைன்னு சொல்றாரு. சில விதிவிலக்குகள் இருக்கு, அதுவே விதியாக மாறாது என்று சொல்றாரு. ரத்த தானம் இளைஞர்கள் செய்யறாங்க, அதுல என்ன பெருமை இருக்கு? உடல் உறுப்பு தானமே செய்யறாங்க, உறுப்பு தானங்களே பெரிய செய்யறாங்களே. பேருந்து மேல ஏறி டான்ஸ் ஆடுறான், பேருந்து படிக்கட்டுல நிக்கிறான், அந்த ஓட்டுநரும் நடத்துனர் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், வீட்லயே கேட்க மாட்டேங்கிறான், அவன் எங்க போய் எங்க கேட்க போறான்? அதுபோல பொறுப்பின்றி சுத்துகிறது, பொறுப்பின் நடந்து கொள்வது, வெட்டி ஆபீசர்ஸ் விஐபின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதுபோல ஒரு சிலர் சொந்த நாட்டையே விட்டு, சொந்த வீட்டையும் விட்டு வெளிநாடுகளுக்கு செல்வது, அந்த நாட்டிலே இருக்கிற வரி பணத்திலே படித்து இந்த நாட்டிலே இருக்கிற மக்களுடைய இந்த ரத்தத்தை உறிஞ்சி அவர்கள் வெளிநாடுகளுக்கு படிச்ச உடனே வெளிநாட்டுக்கு போயிருது, அங்க போய் செட்டில் ஆயிடும். அமெரிக்கா மற்ற நாடுகள் போன்ற நாடுகள்ல செட்டில் ஆயிடுறாங்க. ஆக இளைஞர்களுக்கு அந்த பொறுப்புணர்வு, சமூக உணர்வுலாம் கிடையாது. ஏதோ இருக்கு அவ்வளவுதான். ஆனா இல்ல
இளைஞர்கள் தான். அதுதான் வந்து சாய்ராமன் அவர்களை அழைக்கிறேன். ஆமா, வாங்க. அனைவருக்கும் இனிய மனமகிழ் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் தொலைக்காட்சி 1165வது நிகழ்வு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒன்று. இந்த நிகழ்ச்சியில் அதாவது பெற்றெடுத்த தமிழுக்கும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் என் முதற்க நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் ஐயன் வள்ளுவரையும் சைலர் பாரதிதாசன் அவர்களையும் இயக்குனர் நீலகண்ட ஐயா அவர்களையும் எனக்கு துணையாக அழைத்து செல்கிறேன். ஏனென்றால் எல்லாருமே இளைஞராக இருந்துதான முதியவர்களானார்கள். இளைஞர் இல்லாமல் முதியவராக முடியுமா என்று எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இன்று பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் இளைஞர்களா முதியவர்களா? முன்னாடியே முதியவர்களா இளைஞர்களா என்று ஏன் வைக்கவில்லை? இளைஞர்களா அவர்கள்தான், முதியவர்களா இவர்களுக்கும் பங்கு இருக்கலாம் என்றுதானே பட்டிமன்றத்தில் இருவரையும் மாற்றி வைத்துள்ளீர்கள் நடுவர் அவர்களே. அப்படி இருக்கும் பொழுது முதியவர்கள் எப்படி வர முடியும்? இன்று இளைஞர்கள் பேருந்தில் தொங்கிக் கொண்டு போகிறார்கள் என்று முதியவர்கள் சொல்லுகிறார்கள். அன்று இந்த முதியவர்கள் தானே இளைஞர்களாக இருந்தார்கள். இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் யாரு? இந்த முதியவர்கள் தானே. இந்த முதியவர்கள் சொல்லு, மண்ணில் பிறக்கையில் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். அவர் நல்லவர் ஆவதும் கெட்டவர் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே என்றுதான் சொல்கிறார்கள். அப்ப அந்த குழந்தை வளரும் போது அன்னை முதியவர்கள் ஆகி விடுகிறார்கள். அப்ப அந்த முதியவர்கள் பேச்சை கேட்காமலாக இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் கெட்டு போவதும் நன்றாக வளர்ப்பதும் இந்த முதியவர் கையில் தான் இருக்கிறது. நேரு சொன்னார், இளைஞர்களை வருங்கால சிற்பிகள் என்று சொன்னார்கள். அதுபோல இந்த நாட்டின் சொந்தம் எது என்று கேட்டால், சொத்து எது என்று கேட்டால் இளைஞர்கள் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார். இன்று ஒவ்வொரு நாட்டு நடப்பிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு குழந்தைகளையும் கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு கூட நாட்டு நலன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, யாருக்கும் இல்லாமல் இல்லை. இன்று என் குழந்தை படித்து விட்டது, வெளிநாட்டு போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் யாரு? ஏண்டா உள்ளூர்ல 12 ரூபா தாண்டா சம்பளம் கொடுக்குறாங்க, வெளியூர்ல பாரு 25 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களா? 25 3 சைபர் போட்டுங்க, சொல்றது 25 3 சைபர் அவ்வளவு கொடுக்குறாங்களா? அப்படி அப்பதான் நீ அங்க போனா நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுண்டா. இது சொல்றது யாரு? முதியவரா இளைஞர்களா? அவர்களை ஊக்குவிப்பதே முதியவர்கள் தான். அதற்கால் இந்த நாட்டு நலனில் நீங்க கேட்கிற கேள்வி, நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர் அவர்கள் கூட சொல்கிறார்கள், அம்மா அப்பா உங்களை விட்டு நான் போவது கடினமாக இருக்கிறது, நான் இங்கேயே வரும் சம்பளத்தை வைத்து வாழ்க்கை தள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டார். மகாத்மா காந்தி அவர்கள் 45 வயதில் தான் இந்தியாவிற்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் என்று. அவர் இந்தியாவை பார்க்கும் போது மக்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்தார், விவசாயிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தார். தான் அந்த பகட்டாடியை துறந்து பக்கரியாக அரை நிர்வாண ஆடையாக மாறின பிறகுதான் இதில் நுழைந்தார். அப்புறம் அவர் முதியவர் அல்ல, இளைஞர் தான் என்பதை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். திருப்பூர் குமரன் தான் இறக்கும் வரை கொடியை கீழே இறக்கவில்லை, இறந்த பிறகும் கையிலிருந்து பிரிக்க முடியவில்லை. தில்லையாடி வள்ளியம்மைக்கு என்ன வயது இருக்கும்? காந்தியுடன் சேர்ந்து கொண்டு அவரும் பாடுபட்டார். அவர் ஒரு இளைஞர் தான். தூக்கு மேடைக்கு போகும் சமயத்தில் கூட எல்லாவற்றையும் மறந்து இந்த நாட்டை ஒன்றே எனக்கு வந்தே மாதரம் என்றுதான் முழக்கமிட்டார். வாந்திநாதன் சிறு வயதில் கல்யாணம் செய்து கொண்டார். காலையில் திருமணம் நடக்கிறது, மதியம் அவருக்கு மணியாட்சியில ஒரு ஆங்கிலேயர் வருகிறார் என்று சொன்னவுடன் ஓடி விடுகிறார். கங்கணத்தை கூட கழட்ட முடியவில்லை, மனைவியிடம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லிவிட்டு வெளியில் ஓடி விடுவார். அப்பொழுது அவர் என்ன முதியவரா? அப்பொழுது முதியவரா? நடுவரே, எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், என்னமோ சிந்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முதியவராக இருக்கலாம், ஆனால் இளைஞர்களையும் சிந்தித்து பாருங்கள். அன்று போனார் 11 நாளிலேயே ஆஷ்துரை என்பவரை சுட்டுக் கொண்டு தானும் தற்கொலை படைக்க அவரே தானே சுட்டு இறந்தார். அவர் என்று முதியவரா? அதை செய்யாத ஒருத்தன் நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவர், அன்று அவருக்கு பெரிய வயது இருந்தாலும் அவரை அழைத்து கொண்டு போய் அவரை அழைத்துக் கொண்டு சென்றது ஆங்கிலேயர் படை, சிறையில் அடைத்தது நீதான் இதற்கு முழு முதல் காரணம் என்று சொன்னது. அதிலேயே
அவர் உடலும் மனமும் நலிந்து அவர் நின்றாலே நீலகண்ட பிரம்மச்சாரி எங்கேயாவது நின்று பேசினாலே அவர் பேசுவதை பார்த்து 4 பேரை சேர்த்து விடுவாரோ என்று ஆங்கில படை அஞ்சி நடுங்கியது. அதனால் அவரை அடிக்கடி சிறையில் இட்டு சித்திரவதம் செய்தது. இதுபோல் பாரதியார் அவர் மாட்டும் இருந்து அவர் மாட்டும் சாப்பிட்டு அவர் மாட்டும் வாழ்க்கையை தள்ளி இருக்கலாம் அல்லவா? வீறு கொண்டு எடு, எங்கேயும் வீழ்ந்திடாதே, வீழ்ந்தாலும் எழு என்று ஒரே முழக்கமாக விவேகானந்தா அவர்களும் பாரதியார் அவர்களும் எடுத்துரைத்தார். அவர்களுக்கெல்லாம் அன்று என்ன வயது? அவர்கள்லாம் முதியவரா? இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொண்டு எல்லாருமே இருக்கிறார்கள், எல்லாரும் இருந்தார்கள். அந்த சுதந்திர காற்றை தான் அந்த கொடியில் ஏற்றும் போது காற்று பறக்கவில்லை. அந்த விடுதலை வீரர்களின் அனைத்து வீரர்களின் மூச்சுக்காற்று தான் பறந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு இன்று நாளை நடக்கும் சுதந்திர தினத்துக்கு இன்று வந்தே மாதரம் என்று கூறிக்கொள்கிறேன். வந்தே மாதரம். அப்படிப்பட்ட இளைஞர்களாலும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சுதந்திரம். இளைஞர்கள் இல்லை என்றால் முதியவர்கள் புத்திமதி கூற முடியும், வழி நடத்த முடியும், ஓடியாட முடியாது. ஓரிடத்தில் இருந்து வழிகாட்ட முடியும். அந்த வழிகாட்டலை பின்பற்றி நடந்து உலகத்திற்கு நல்லது செய்து நாட்டு நலனில் அக்கறை கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தி இந்த நாட்டு நலனுக்காக இன்றும் என்றும் அன்றும் எப்பொழுதும் பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. நாமும் இளைஞர்களாக வந்தவர்கள் என்று சிந்தித்து பார்த்தால் நாம் இளைஞராக இருக்கும் போது நாம் என்ன செய்தோம், இன்று இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இத்தனாடி பேசினீர்களே முதியவர்கள், அவர்கள் ஒரு பட்டியலிட்டு பாருங்கள். அவர்கள் செய்ததை நீங்கள் எவ்வளவு செய்திருக்கிறீர்கள், இன்று இளைஞர்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சில இளைஞர்கள் மாறுபட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சமூக சூழ்நிலை நிலத்தியல்பான் நீர் திரிந்தற்றதாகும், இனத்தியல்பதாகும் அறிவு. அதுபோல தண்ணீர் சேராத இடத்தில் சேர்ந்ததால் வழி தவறுகிறார்கள். அந்த வழி தவறுகளை உட்கார்ந்து நாம் ஆலோசனை கூறினார் அவரும் நல்ல வழிக்கு வருவார். இன்றையும் என்றையும் எப்பொழுதும் நாட்டு நலனில் அக்கறை கொண்டு நாட்டு நலனுக்காக பாடுபட்டு எல்லோரையும் வழிநடத்தி செல்பவர்கள் இளைஞர்களே என்று கூறிக்கொண்டு என் விவாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவரே, நீங்களும் சிந்தித்து பாருங்கள். இளைஞர்களிலிருந்து வந்தவர் தான் முதியவர். யாரும் முதியவராக பிறப்பதில்லை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அருமையாக பேசுனீங்களம்மா. அதாவது முனைவர் தங்கம் சாய்ராம் அவர்கள் மிக அழகான ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார். செடியாக இருந்தானே மரமா மாறுது. செடிதான் மரமாக மாறுது. இளைஞர்கள் தான் முதியவர்களாக மாறுகிறார். நாட்டு நலில் அக்கறை இருந்ததனால்தான் திருப்பூர் குமரன் அந்த இளம் வயதிலே கொடிகளை சாய்க்காமல் உயிரை விட தன்னுடைய நாட்டுடைய கொடியை கொதித்தாக வைத்தான் சொன்னார். பிள்ளையாடி வள்ளியம்மை அவர்களை பற்றி சொன்னார். வாஞ்சிநாதன் தன்னுடைய மனைவியிடம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லிவிட்டு அந்த இடைப்பட்ட நேரத்திலே அங்கிருந்து அவர் தப்பி செல்வது இப்ப இருந்தால் மனைவி வெளியே செல்ல விட மாட்டார் என்ற காரணத்தினால் மனைவி விட்டு அங்கு சென்று அந்த ஆஸ்துறையை சுட்டுக் கொன்ற அந்த வரலாற்றை சொன்னார். பாரதியார் இளம் வயதிலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் ஆசிரியருக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. நல்ல சம்பளம், நல்ல ஓய்வு, நல்ல விடுமுறை எல்லாம் இருந்தும் கூட அந்த பாரதியார் ஒரு தவறு செய்தார். என்ன தவறுனாக்க, சுதந்திர போராட்டத்திற்காக கவிதைகள் எழுதினார், குண்டு பிரசுரங்கள் செலுத்தினார், பத்திரிகை நடத்தினார், சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அதுதான் அவர் செய்த தவறு. அதான் அந்த தவறுனால்தான் அந்த இளைஞன் பாதிக்கப்பட்டான், சிறு வயதில் இறந்தான் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம், அறிகிறோம். அதைத்தான் அம்மா முனைவர் தங்கம் சாய்ராம் அவர் சொன்னாங்க. நல்லவர்களாக வாழ விடுங்கய்யா. இளைஞர்கள் வாழ விடணும்னா அப்போ முதியவர்கள் தானே வழிகாட்டணும். அப்போ இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய அக்கறை உள்ளவர்கள், அவர்களுக்கு விட யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சிறப்பான வார்த்தை எடுத்து வைத்தாங்க. அதெல்லாம் இல்லைங்க, சும்மா அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, முதியோர் தான் அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக கவிஞர் திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்களை நான் அழைக்கிறேன். அம்மா வாங்க. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவகாமி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று நல்லதோர் சபை வணங்கி, அவனின்றி அணுவும் அசையாது என்பர் திருநீலகண்டரை. இவரின்றி எப்படி இயங்கும் சங்கத்தமிழ்
இலக்கிய பூங்கா என்று மதிப்பிற்குரிய திரு நீலகண்டன் தமிழ் ஐயா அவர்களை வணங்கி, மொழிகளில் என்றும் தமிழுக்கு சிறப்பு. ஐயா, இந்த அவைக்கு தங்கள் நடுவர் பணியே மிகச் சிறப்பு என்று நடுவரை வணங்கி, நடுவர் தீர்ப்பும் வரும், அதுவும் எமக்கு சாதகமாகவே மாறும் என்ற நம்பிக்கையில், ஐயா, முதுமை என்பது ஒரு மனிதனுக்கு அவர்களுடைய தோற்றத்திற்கு மட்டும்தான் முதுமை. அவர்களுடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், எண்ணம், பாசம், குடும்ப அக்கறை, நாட்டு நலனில் அக்கறை, நம்மை எல்லாம் வழி நடத்துதல், அந்த சூழ்நிலைகளை சமாளித்தல்னு இப்படி பல விஷயங்கள் மிக அழகான அர்ப்பணிப்புடன் மிக சரியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நிச்சயம் முதியவர்கள் மட்டுமே. ஒரு விஷயத்தை பார்க்கும் போதே இதை இப்படி செய்தால் மிகச் சரியாக வரும் என்று அவர்கள் சிந்திக்க கூட வேண்டாங்க. அவர்கள் சிந்திப்பதற்கு முன் அவர்களுடைய அனுபவங்களே அங்கு பேசிவிடும். முதல்ல நாமெல்லாம் தலைப்பை சரியா பார்க்கணுங்க. தலைப்பு என்ன? நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர்கள், பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் யார் என்பதே. ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்துங்க. அதாவது எனக்கு முன் பேசிய இளைஞர்கள் அணியை சேர்ந்த அத்தனை பேருமே இளைஞர்களுக்குத்தான் நாட்டு நலனில் அக்கறை அதிகம்னு பேசிவிட்டு போனீங்க. அதெல்லாம் சரி. அந்த இளைஞர்களை ஒரு சரியான வழியில் வழி நடத்தி செல்பவர்கள், அவர்கள் நாட்டு நலனில் அக்கறை செலுத்த கூட அவர்களுக்குள் ஒரு விதை விதைக்கப்படுகிறது என்றால் அது நிச்சயம் முதியவர்கள் தான். எல்லா சாதிச்ச இளைஞர்களுடைய சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க. அந்த பேட்டியில கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இளைஞர்கள்லாம், எப்போ சின்ன வயசுல என்னோட பாட்டி, என்னோட தாத்தா நான் இப்படி பெரிய ஆளா வளரணும்னு ஆசைப்பட்டாங்க, என்னோட வளர்ச்சிக்கு அவங்க தான் காரணம்னு இளைஞர்களே தன் வாயால் சொல்றாங்க. ஆக வாழ்வின் எந்த கட்டத்திலையும் முதுமையின் முக்கியத்துவம் மிக பெரிதுங்க ஐயா. அதாவது முதியவர்கள் எல்லாம் வாழ்ந்து முடிச்ச அத்தனை அனுபவங்களையும் தன் கைக்குட்டைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒரு பென்ஷன் பணம் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறத கூட ஒரு நேரம் தவறாம போவாங்க. ஏன்னா அவங்களோட டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம், என்னோட டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம்னு அடுத்தவர்கள் மீது அவர்கள் காட்டுகின்ற அக்கறை இருக்கு இல்லையா, அங்குதான் தொடங்குகிறது நாட்டு நலனில் காட்டும் அக்கறை என்பது. அதாவது இளைஞர்கள் சாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தூங்கி கொண்டு இருக்க ஒரு சோம்பல் அது அவர்களை வேலையே செய்ய விடாது. ஆனா அவர்களை கூட இல்ல, எந்திரி, செய், இந்த டைம்க்கு நீ இதை செஞ்சால் மட்டும்தான் உன்னால சரியா செய்து முடிக்க முடியும்னு அந்த இளைஞர்களை சரியான வழியில் நெறிப்படுத்துபவர்கள் நிச்சயம் முதியவர்கள். இளைஞர்கள் அணியில பேசின அத்தனை 3 பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. எல்லாருமே சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற இளைஞர்களையே உதாரணம் காட்டிட்டு இருக்காரு பாரதியார், பாரதிதாசன், கொடிக்காத்த குமரி. இப்ப இருக்கிற இளைஞர்களை காட்டுங்க. அதாவது ஐயா, நம்ம காலம் இப்ப எங்க வாழ்ந்துட்டு இருக்கோன்றத கொஞ்சம் யோசிங்க. 2024 இருக்கோம். இப்போ எப்படி இருக்கு இந்த காலம்? இப்ப எல்லா வசதிகளுக்கும் குறைச்சலே இல்லை, தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்கு ஒரு சின்ன குறையும் கூட இல்லாத அளவுக்கு பயங்கரமா ஆடம்பரம் செய்யறோம். ஒரு கல்யாணம் பண்ணணும்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங், கல்யாணத்துக்கு அப்புறம் வெட்டிங் ஷூட்டிங், ஒரு வளைகாப்புன்ற ஒரு பாரம்பரியத்தை கூட பேபி ஷவர்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வெட்டிங் பார்ட்டின்னு லட்சங்கள்ல ஆடம்பர செலவுகள் போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர்கள் குடும்பத்து மேல வைக்கிற அக்கறையா கூட எனக்கு தெரியல. இதுல எங்க இருந்து நாட்டு மேல இளைஞர்களுக்கு அக்கறை வரப்போகுதுன்னு எனக்கு புரியல. அக்கறை என்பது இல்லாதவர்களுக்கு எது தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்வதுதான் ஒரு அக்கறையாக இருக்க முடியும். அது பின்னாலே நாட்டு நலனில் காட்டக்கூடிய அக்கறையாக மாறும். ஒரு ஹோட்டலுக்கே போறோம், இளைஞர்கள் என்ன பண்றாங்க, வாயில நுழையாத ஒரு பேர்ல எல்லாம் கூட டிஷ்ஷஸ் வாங்கி டேபிள் நிறைய வச்சு அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்க அங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது இல்ல. பெற்றோர்கள் பணத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இளைஞர்கள் அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் அப்படியே சாப்பிடாம கூட விட்டுட்டு வருவாங்க. ஆனா இதே ஒரு பெரியவர்கள், முதியவர்கள் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தருடைய முக வாட்டத்தை பார்த்து அவன் அன்னைக்கு சாப்பிடலன்றதை உணர்ந்து அவர்கள் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு 100 ரூபாயும் கூட நம்மை மிகவும் பிரமிக்க வைக்கும்.
அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாலே நம்ம கையில காசை கொடுப்பாங்க, இதை உண்டியில போட்டு சேமிச்சு வைன்னு. ஒரு சேமிப்பு பழக்கத்தை நமக்கு அந்த காலத்துல தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன மதிப்போ மரியாதையோ எதுவுமே கிடையாது இளைஞர்களிடம். எல்லா பணத்தையும் யார் எத்தனை தலைமுறையில வச்சிருந்த சொத்துக்களை எல்லாம் செலவு பண்ண வேண்டியது. அப்படி செலவு பண்ணி முடிச்சு ஒரு கட்டத்துல கஷ்டம்னு வரும் பொழுது அவர்களுடைய தவறான பாதைகள்ல அவர்களுடைய கவனமே திசை மாறி போகிறது. ஆனா அந்த இடத்துலயும் கூட ஒரு பெரியவர்கள் ஒரு வீட்டிற்கு இருந்தால் நீ சம்பாதிக்கிறது மட்டும்தான் உனக்கு சொந்தம், அடுத்தவன் காசு உனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர்களை ஒரு சரியான பாதையில் அவர்களுக்குள் ஒரு நேர்மை அப்படின்ற ஒரு உரத்தை போடுகிறார்கள். இதுதான் நாட்டுல ஊழலோ களவு இப்படி எல்லாம் இல்லாமல் நாட்டின் நல் வழிக்கு வித்திடுபவர்களே நிச்சயம் பெரியவர்கள் தான். இப்ப வீட்டுல நிதி நிலைமையை சரி பண்ணாதப்போ எங்கிருந்து நாட்டு பொருளாதாரத்தை பத்தி இளைஞர்கள் யோசிக்கிறது? ஐயா எல்லாம் சொன்னாங்க. இப்ப இளைஞர்கள் தான் அதை பண்றாங்க இதை பண்றாங்க தூர்வார போறாங்கன்னெல்லாம். எனக்கு ஒரு விஷயம் புரியணுங்க ஐயா. ஒரு சாதாரண ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சருக்கு மதிப்பு இருக்கா? அந்த டீச்சர் என்ன பேசுறாங்கன்றத கூட காதுல யாருமே வாங்குறது கிடையாது. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்பான், என்ன அந்த அம்மா பேசிட்டு போச்சுன்னு. இப்ப இந்த நிலைமைகள் எல்லாம் கல்லூரிகள்ல இல்லைங்க ஐயா, பள்ளி படிப்புகளே வந்துருச்சு. ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் டீச்சரு கிட்ட ஆர்கியூ பண்ற மாதிரியும் சண்டை போடுற மாதிரியும் வீடியோக்கள் இன்னைக்கு பயங்கரமா ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. அதை ரசிக்கும் பெற்றோர்கள் வேற. இப்படி ஒரு பெரிய இளைஞர்கள் பட்டாளமே இந்த நாடகத்துல இருக்கு. ஆனா இதையெல்லாம் ஒரு பொழுதும் முதியவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ஊடகங்களாலையும் ஆடை குறைப்புகளையும் நாம் முன்னாடி இருந்த அந்த மூத்தோர் சொற்களை எல்லாம் இனிமையாக கேட்டு உள்வாங்கி இருந்தோம் என்றால் இன்றைக்கு இந்த அளவுக்கு கலாச்சார சீர்கேடுகளை நாம் சந்தித்தே இருக்க மாட்டோம். இன்னைக்கு எந்த குழந்தையாவது ஒரு பாட்டி தாத்தா கிட்ட ஒரு 2 நிமிஷம் பாசமா பேசுறத நம்மளால பார்க்க முடியுதா? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி வெறும் கதை சொல்றதோட நீதியும் நேர்மையும் கலந்து சோறாக ஊட்டுவார்கள். ஆனால் இன்றைக்குத்தான் நான் அவர்களை எல்லாம் முதியோர் இல்லங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விட்டு நம் சிந்தனைகள் அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது எங்க இளைஞர்கள் நாட்டு நலனில் அக்கறையா இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? ஏன்னா என்னோட எதிரணியால அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி காலத்திலேயே இருந்துட்டாங்க 3 பேரும். இப்ப வாங்கம்மா இந்த ட்ரெண்டுக்கு வாங்க. ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை மதிக்கல அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தோட முன்னேற்றமே தடைப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வீட்டுல நிச்சயம் பெரியவர்கள் இருந்தே ஆக வேண்டும். அதாவது நாட்டு நலன்ல ஒரு மனிதனுக்கு முன்னுரிமை என்பதே ஓட்டுரிமை தான். அப்படி அந்த பணியை சரியாக செய்கிறார்களா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும் கேள்விகளில் கிடைக்கும் பதில்தான் அந்த கணக்கை கூட்டி கழித்து பார்த்தால் இந்த நாட்டின் தலைமைகளை தேர்ந்தெடுப்பதில் முன்னுரிமை பெறுபவர்கள் நிச்சயம் முதியவர்களே. அவர்கள் பெயரே முன்வரும். ஆக இளைஞர்களுக்கு துடிப்பு அதிகம், ஆனால் முதியவர்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும். அவர்களின் அனுபவமே ஆளும் என்று சொல்லி நாட்டு நலனில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் என்றும் முதியவர்களே என்று முடிவு செய்கிறேன். அருமை அருமை அம்மா. வயதில் முதியவர்கள் ஆனால் வாழ்க்கையில் இளைஞர்கள் என்று சொன்னாங்க. முதுமையில எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது, அவருடைய நேரம் தவறாமை, அவங்க அக்கறை, ஆடம்பர செலவுகள் இல்லாதது, உணவு பழக்க வழக்கங்கள், மற்றவர்கள் ஒரு முகவாட்டத்தை பார்த்தே அவர் உணவு சாப்பிடல அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்யறது, இப்படி பல விஷயங்கள்ல முதியவர்கள் நேர்மையாக திறமையாக இருக்கிறார்கள், நாட்டு நலன் அக்கறை கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள் அப்படி இல்லை என்று சொல்லி பல விஷயம் சொன்னாங்க. பள்ளி படிப்புல கூட அவங்க சரியா இது பண்ண மாட்டாங்க. ஒரு 3ஆவது படிக்கிற பையன் கூட ஆசிரியரோடு தர்க்கம் செய்கிறான், வாதம் செய்கிறான். நீதி நேர்மையை அன்றைக்கு நீதி கதைகளாக உணவோடு சேர்த்து வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அது இல்லை, எல்லாமே கைபேசியிலேயே தன்னுடைய இதெல்லாம் முடிஞ்சு போகுது என்று சொல்லி முதிய பகுதியுடைய அனுபவங்கள் நிலையில் அக்கறை செலுத்துவதற்கு காரணம் அவர்கள் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தை எடுத்து வச்சாங்க. நன்றி அம்மா. அடுத்ததாக இந்த இரு அணி தலைவர்களையும் திருப்பி மீண்டுமாக நாங்கள் அழைக்க இருக்கிறோம். நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னீங்க.
முதியோர்கள் என்ன செஞ்சாங்க, இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. இன்னும் நம்முடைய அணித்தலைவருடைய அடுத்த கட்ட வாதத்திற்கு நாம் செவிமடுத்து பிறகு தீர்ப்புக்கு வருவோம். இப்பொழுது நாட்டு நலில் அக்கறை கொண்டவர்கள் முதியவர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக அருமை சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். பாருங்களம்மா. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது சொன்ன மாதிரி எதிரணியில வந்து இளைஞர்கள் தான் வந்து முக்கியன்ற மாதிரி பேசினாங்க. அவங்க எல்லாம் வந்து விடுதலைக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள். இன்றைய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மரக்கன்றுகள்லாம் நடுறாங்க, அதெல்லாம் இளைஞர்கள் தானே அப்படின்னாங்க. ஆனா மரக்கன்றுகள் நடனம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உங்களோட விதைத்தவர் வந்து கலாம் ஐயா. அவர் வந்து முதியவர். அவருடைய சிந்தனையை தான் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து வித்தார். அதாவது இளைஞர்கள் தான் இந்தியாவின் சொத்து அப்படின்னு அவர் ஏன் சொன்னாரு அப்படின்னா, அவர்களிடம் இருந்துதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. ஆனா அதுக்காக இளைஞர்கள் தான் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு முதியவர்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு அழிச்சிடலாமா? ஆனா ஒரு அரசன் அப்படிதான் பண்ணான். அவங்கள மாதிரி இளமை துடிப்போட இருக்கக்கூடியவன் இளைஞர்களாலதான் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். முதியவர்கள் நாட்டுக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதியவர்கள் எல்லாம் வந்து நாட்டுல வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுட்டான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பேரிடர் காலம் என்ன செய்யறதுன்னு யாருக்குமே தெரியல. எல்லாம் இளைஞர்களா இருக்காங்க. அனுபவம் இல்ல. எப்படி இதுல இருந்து மீண்டு வர்றதுன்னு. அப்ப வந்து ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்து அரசன் கிட்ட சொல்றான். இந்த மாதிரி பண்ணா நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, அது அப்படி யாருக்குமே தோணல. உனக்கு மட்டும் தோணுது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப வந்து நான் சொல்லுவேன் அரசே, ஆனா நீங்க வந்து என்னை தண்டிக்க கூடாது அப்படின்னா, என்ன அப்படின்னதும் இந்த மாதிரி நீங்க வந்து வீட்டுல இருக்க முதியவர்கள் எல்லாம் வந்து அழிக்கணும்னு சொன்னீங்க. அதனால எல்லார் வீட்லயும் வந்து பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி எல்லாம் வந்து கொன்னுட்டீங்க. ஆனா நான் என்னுடைய அப்பாவை வந்து கொல்வதற்கு மனம் இல்லாமல் நான் வந்து ஒளிச்சு வச்சு நான் பாதுகாத்துட்டு வந்தேன். அவர் சொன்ன யோசனையினாலதான் இன்னைக்கு நம்ம நாடு வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னாங்க. அது மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து உத்வேகத்தோட செயல்படுறோம், ரொம்ப அறிவா செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒண்ண முன்னாடி பண்ணிடுறாங்க யோசிக்காம. அதனுடைய பின்விளைவு என்ன அப்படின்றது அப்புறம் பின்னாடி வரும்போதுதான் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் அம்மா அருமையா ஒரு கண்டுபிடிப்பு சொன்னாங்க. முதியவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்துதான் முதியவர்கள் ஆனார்கள்னு. அருமையான கண்டுபிடிப்பு. ஆனா நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கிறேன். இன்றைய இளைஞர்கள் எல்லாம் நாளைக்கு வந்து முதியவர்களாக இருந்து வழிநடத்துவதற்கு இருப்பார்களா? முதியவர்களாக ஆவார்களா? அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆயுள் காலம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. 100, 110ன்னு இருந்தது வந்து இப்ப 60, 70 அதுலயும் இப்ப குறைஞ்சு இன்றைய இளைஞர்கள்லாம் 40 தாண்டுவாங்களான்னு தெரியல. 40 வயசு ஆகும் போதே அங்க வந்து உடல்ல வந்து ஒவ்வொரு உறுப்பா வந்து செயலிழந்துட்டு வருது. இவங்க எதிரணியில என்னமோ சொல்றாங்க, இளைஞர்கள் தான் வந்து உறுப்பு தானம்லாம் செய்யறாங்கன்னு. உறுப்பு தானம் இளைஞர்கள் செய்வதில்லை. இளைஞர்களுக்குத்தான் செய்யறாங்க. ஏன்னா 20 வயசு, 30 வயசுலயே வந்து தேவையில்லாத பழக்கத்தினால அவங்களுக்கு வந்து கல்லீரல், நுரையீரல், இதயம் எல்லாத்தையும் வந்து மாத்துற மாதிரி இருக்கு. கடவுள் கொடுத்ததை எல்லாம் வீணாக்கிட்டு அவங்கதான் வந்து உறுப்புகளை வந்து மாற்றிக்கொள்கிறார்கள். அவங்க வந்து யாருக்கும் தானம் பண்றதா இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேரிடர் காலத்திலையும் எந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதியவர்களுடைய சொல்லும் அவர்களுடைய அனுபவம் தான் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி முதியவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஏன்னா அவர்களுடைய அனுபவம் அதுதான் வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் வந்து இன்னைக்கு சொல்றாரு, இளைஞர்கள்லாம் வந்து இன்னைக்கு முதியவர்கள் கண் முன்னால வந்து இளைஞர்கள் வந்து இறப்பார்கள் அப்படின்னு. அதாவது இதுவரைக்கும் வந்து நாட்டு நிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, முதியவர்கள் தான் வந்து இறப்பார்கள், இளைஞர்கள் இருந்து அவர்களை வழி அனுப்பி வைப்பார்கள். ஆனால் இன்றைய நிலை என்னவா மாறிக்கிட்டு அப்படின்னு பார்த்தா முதியவர்கள் இருக்கிறார்கள். 80 வயசு 100 வயசுக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுடைய மகனும் பேரன் பேத்திகள் இவங்கெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய உணவு பழக்கம், அவர்களுடைய பழக்க வழக்கம், இன்றைய சூழல் இதனாலெல்லாம் வந்து இளைஞர்கள் கெட்டு போறதுனால அவர்கள் உடல்நிலை, மனநிலை எல்லாம் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய ஆயுள் காலம் பாதிக்கப்பட்டு அதனால வந்து இறப்பு நிகழுது. இப்பேற்பட்ட ஒரு அவலம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சொல்றாங்க இளைஞர்கள் தான் வந்து நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள். வீட்டு நலனே அவருக்கு அக்கறை இல்ல. இன்றைய இளைஞர்கள் தான் பாத்தீங்கன்னா வந்து இணையத்துல விளையாடி அதனால சம்பாதிச்ச பணத்தை வந்து அதுல வந்து தோத்துட்டு அதுக்கு வந்து வீட்டு செலவுக்கு என்ன பண்றது, கடன் கட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தற்கொலைக்கு எல்லாம் முயற்சி பண்ணி தற்கொலையும் செய்கிறார்கள். தன்னை நம்பி இருக்கும் குடும்பத்தை பற்றிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை. நம்ம வந்து இதுல விளையாண்டு இழந்தோம்னா அதை நம்மளால ஈடு செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. இந்த மாதிரி எந்த ஒரு முன்பின் யோசனை இல்லாமல் அவர்கள் வந்து இழந்துட்டு அந்த இழப்பையும் ஈடுகட்டுவதற்கு இல்லாமல் தற்கொலை முயற்சிக்கு வந்து அதிகமாக ஈடுபடுபவர்கள் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான். எந்த முதியவரும் வந்து தற்கொலை செய்வதற்கு வந்து முயற்சிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு அதற்கான தீர்வை நோக்கி செல்பவர்கள் தான் முதியவர்கள். ஆனால் இளைஞர்கள் வந்து அதை செய்வதில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைய மாமியார்கள் வந்து மருமகள் கூட வந்து சமாதானமா போறது இல்லைன்றாங்க.
இவங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்காங்க. இன்றைய மாமியார்கள்லாம் வந்து மருமகளோட சமாதானமா போயிடுறாங்க. முடிஞ்ச அளவு அவங்களோட ஒத்துழைப்பா இருந்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அப்படி ஒத்து வரல அப்படிங்கும்போது அவங்களே தனியா வச்சுட்டு பிரச்சனை இல்லாம இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முதிர்வு வந்து இன்றைய முதியோர்களுக்கு தான் இருக்கு. ஆனா இளைஞர்களுக்கு தான் அவர்களால குடும்பத்தை அனுசரிக்க முடியவில்லை. முதியவர்களை அனுசரித்து செல்ல முடியவில்லை. தங்களுடைய குழந்தைகளை, கணவனை, குடும்பத்தை வந்து பார்த்து கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு நிலையில தான் வந்து இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி சொன்னாங்க ஓட்டு போடுறதுன்னு. இளைஞர்கள் ஓட்டு போடுவதில்லை ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா காலங்காத்தாலேயே ஒரு சக்கர நாற்காலியில் ஆனாலும் சரி, அல்லது ஒரு தடியோடு வந்து முதலாக தன்னுடைய குடிமகனின் கடமையை நிறைவேற்றுபவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முதியவர்கள் தான். தள்ளாத வயதிலும் உடல்நிலை சரியில்லைனாலும் வருடா வருடம் சிறப்பாக சென்று அவர்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி நாட்டு நலன்ல அக்கறை கொண்டவர்கள் முதியவர்களே முதியவர்களே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் ஐயா. அருமையம்மா. திருக்குறள் செல்வி தொண்டர் செல்வி ஆயிடும் செல்விதான் அவங்க. சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் நாட்டு நலன் அதிகமாக அக்கறை கொண்டவர்கள் முதியவர்கள் தான் என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை சிறப்பா எடுத்து வச்சாங்க. மரக்கன்று நீ நறுங்க நட சொன்னது யாரையா? நாங்க தானையா, பெரியவங்க தானே. உறுப்பு தானா யாரு பண்றாங்க? நாங்க தான் பண்றோம். அது யாருக்கு பண்றோம்? இளைஞர்களுக்கு பண்றோம். இளைஞர்கள் வந்து கெட்டு குடிச்சேர போயிட்டாங்க. நாட்டு நடப்பு வந்து அவங்களுக்கு தெரியறது இல்லை. முதியோர்களை வந்து அவர்கள் சரியாக நடத்துவதில்லை. சமூக அக்கறை இல்லை. வீட்டு நிலையில அக்கறை இல்லை. மாமியார்லாம் இன்னைக்கு வந்து மகளாக பாக்குறாங்க மருமகளை. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க என்று தன்னுடைய வாதத்தை மிக சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். இப்பொழுது அதெல்லாம் கிடையாது. இளைஞர்கள் தான் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக அருமை சகோதரி இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா சிவகாமி அம்மா, ஏம்மா இப்படி சொல்றீங்க? அவங்க வந்து மரக்கண்ணு நட சொன்னா இவங்க நட்டாங்கன்னா இவங்க நடுறாங்கல்ல, எல்லாரும் சொன்னதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள் வந்து சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க, அவங்க அனுபவம் இருக்கு அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ணாங்கன்னா இவங்க இல்ல இவங்க சொன்னதுனால இருக்கிற கிரெடிட் எல்லாம் நீங்க வாங்கிப்பீங்க. அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் வந்து அவங்க மேல பழி போடுவீங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க. ராணுவத்துல எல்லாம் சேர்றாங்க இல்லையா, பாதுகாப்பு படைகள் எல்லாம் சேர்றாங்க இல்லையா. உங்களுக்கு என்ன 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள சேர்க்கிறாங்க? 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்காக அவங்கதான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் தான் அங்க இருக்காங்க. இல்லாம 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள சேர்க்கிறாங்க. இவங்க போக கொண்டுதான் நம்ம வந்து இங்க நம்ம நல்லா நிம்மதியா இருக்கும். அவங்க போய் அங்க வேலை செய்ய கொண்டுதான் நம்ம நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் யோசிச்சீங்களா? அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. கடைசியா அவங்க பூவி அம்மா அவங்க பேசினாங்களே, புவனேஸ்வரி அம்மா, அவங்க சொல்றாங்க 3 பேரும் வந்து விடுதலைக்கு முன்னாடி உள்ளதை பேசுறாங்கன்னு. நான் பேசுனதை அவங்க சரியா கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வார்த்தை கூட சுதந்திர தினத்துக்கு முன்னாடி இருக்கிறத பத்தி பேசவே இல்லை. நான் எல்லாம் இப்ப இருக்கிற இளைஞர்கள் பத்தி தான் பேசினேன். சோ இதையே அவங்க சரியா கவனிக்காத போது அவங்க எப்படி வந்து குழந்தைங்க டீச்சர் வந்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கும்? அவங்க இதையே கவனிக்கலையே. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் காஞ்சி கதிரவன் ஐயா சொல்றாரு எனக்கு வந்து அனுபவம் அப்படின்னு. ஐயா, எனக்கு அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு மருமகளா வரப்போறவர் ரொம்ப பாவம், அது மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு அனுபவம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? பொதுவுல உள்ளது இது. எந்த மருமக வந்து ஃபர்ஸ்ட் சொன்னா எந்த மாமியார் கேக்குறாங்க? அந்த மாதிரி ஓட்டு போடுறத பத்தி பேசுறீங்களே, ஓட்டு போடுறவங்க வயசானவங்க போய் போடுறாங்க. சரி, யாருக்கு போடுறீங்க ஓட்டு? யாருக்கு போடுறீங்க? அன்னைக்கு நான் ஒரு வயசானவங்களை கேட்டா முதல்ல என்ன பேர் வருதோ அவங்களுக்கு போட்டேன்றாங்க ஓட்டு. ஒரு ஆராய்ஞ்சு ஓட்டு போட கூட தெரியல. அவங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்னாங்க, இளைஞர்கள் எல்லாம் நின்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வழி கொடுப்போன்றது கூட கிடையாது. எப்ப பாரு வயசானவங்களை திருப்பி கூட்டிட்டு வந்து அவங்களையே பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அனுபவம் இருக்கு. நான் அனுபவம் இருந்து என்னத்தை கொண்டு வந்தீங்க நாட்டுல? அந்த மாதிரி எனக்கு சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க வந்து ரொம்ப சாப்பாடு நல்லா இல்லைன்னா எல்லாத்துலயும் கலப்படங்க. எப்படி வருது கலப்படம்? ஏன் வருது கலப்படம்? ஏன்னா இளைஞர்களை கொண்டு வந்து போடுறாங்க. எல்லாம் நீங்க பண்ற வேலைதான், அதனாலதான் கலப்படம் வருது. இல்லாட்டா வருமா? எல்லாம் எங்களுக்கு இது வருது. நாங்க வந்து எங்களுக்கு வந்து உடம்பே சரியில்லை, எங்களுக்கு வந்து முடியலாம், இவங்களுக்கு அவங்க முடியாம போறது அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வெளிநாடு போய் செட்டில் ஆகிறான்றாங்க. ஏன் செட்டில் ஆகுறாங்க வெளிநாடு போய்?
இங்க நாட்டுல கல்வி எப்படி இருக்கு அவரே சொல்றாரு. அங்க வந்து பெரிய வந்து இது எது அப்படின்னா ஓல்டேஜ் ஹோம் எது அப்படின்னா அங்க இதுதான் டெல்லியிலன்னு. பின்ன கல்வி எப்படி இருக்கும்? அப்புறம் இங்க எப்படி படிப்பாங்க பசங்க? எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போவாங்க. ஒழுங்கா கல்வியை நல்லா கொண்டுட்டு வாங்க, நல்லா வயசானவங்க இருக்கீங்கல்ல கொண்டுட்டு வாங்க. அந்த மாதிரி பேசுறாங்க. இவங்க வந்தா வந்து வீட்டுல வந்து செலவே இருக்காங்க, செலவு அப்படியே குறைஞ்சு போயிடுமா. சன் டிவி இதெல்லாம் போடலைன்னா ஒரு வயசானவங்க வீட்டுக்கே வரமாட்டாங்க தெரியுமா. போடு, கேபிள் போடுன்றாங்க. எங்களுக்கு சீரியல் பார்க்கணும், கேபிள் போடு, அப்பதான் நாங்க வருவோன்றாங்க. இவங்க வந்து அப்படியே செலவை குறைக்க போறாங்களாம். என்னங்க இது? என்ன ஒரு நியாயம் வேண்டாமா எல்லாத்துலயும்? அது மாதிரி பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டாங்க. அதெல்லாம் அப்படியே காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. சரியா? அதுக்கு ஓட்டு போடாம இருக்கிறது பரவாயில்ல, பாதி இது ஓட்டு போடாம இருக்கிறதே பரவாயில்ல. அது மாதிரி எல்லா இளைஞர்களும் பண்றது கிடையாது. அவர் சொன்னாரு அங்கொன்னும் இங்கொன்னும் இருக்கிறதுலாம் நம்ம பேசக்கூடாதுன்னு. அதேதான் நானும் சொல்றேன். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் புள்ளிங்கோ எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டாம். முக்காவாசி இருக்கிறவங்க யாரு? மெயினா ராணுவத்துல அங்க இங்கெல்லாம் போய் நம்மளுக்காக பாடுபடுறது யாருங்க? இளைஞர்கள் பாடுபடலையா? அதெல்லாம் வந்து அதாவது இவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்களுக்கு இது இருக்கு, பட்டறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு, அதனாலதான் எல்லாமே ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசாதீங்க. அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னு. அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் போட்டோவே எடுத்தது இல்ல. அந்த காலத்துல என்னோட போட்டோன்னு காமிச்சதே இல்லை. அப்ப காந்திஜி போட்டோ எல்லாம் உங்களுக்கு எங்க வந்தது? அவரோட இதெல்லாம் போட்டோவே எடுக்காம தான் உங்களுக்கு வந்ததா? எனக்கு புரியவே இல்லைங்க. இதெல்லாம் கலாச்சார சீர்கேடம். அப்படியே தாத்தா பாட்டி இருக்காங்க பேசுறாங்க அப்படின்னு. கலாச்சார சீர்கேடெல்லாம் வந்து யார் ஆரம்பிக்கிறாங்க? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூடவே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா வேண்டிருக்குங்க. வயசானவங்களுக்கு பிரைவசி வேண்டிருக்கு அவங்களுக்கு. அதனால்தான் வந்துட்டு யாரும் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன பசங்களோட இருக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர் வந்து தாத்தா பாட்டி வந்து பேசுறதே இல்லைன்னு பேசுறீங்களே. தாத்தா பாட்டி கூட வந்து பேரன் கூட உட்கார்ந்து எத்தனை பேர் பேசுறாங்க? சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து. இப்ப வராத அப்ப வராதுன்னு சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கணக்கிலேயே இல்லைங்க. சரியா? இளைஞர்களுக்கு பெரிதும், நீங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்றேன், பெரிதும் அக்கறை உள்ளவர்கள் இளைஞர்களே என்று சொல்லி எனது வாதத்தை முடிக்கிறேன். நல்லதொரு தீர்ப்பை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரி, அருமையாக ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க, இல்ல 65 வயசு மேல உள்ளவங்க வாங்கய்யா அப்படி கூப்பிடுறாங்க. இளைஞர்கள் தான் எடுக்கிறாங்க. எந்த வேலைக்கு எடுத்தாலும் இளைஞர்கள் தான் வேலைக்கு எடுத்தாங்க. ஓட்டு போடுறதுக்கு வந்து காசு வாங்கி ஓட்டு போடுறீங்க. இளைஞர்கள் அது ஓட்டு போடாம இருக்கலாம். நீ கல்வி சரியில்லையா, அதனாலதான் வேலைக்கு போறாங்க, வெளிநாட்டு போறாங்க. டிவி இல்லைன்னா வீட்டுக்கு வர மாட்டாங்க. டிவி டிஷ் இல்லைனாக்க இந்த டிவி அந்த டிவிலாம் இருக்கணும், இல்லைன்னா ஐயோ நான் வர மாட்டேன்னு சொல்றாங்க. இப்படி இந்த முதியோர்கள் எல்லாம் என்னென்னலாம் பண்ணுவாங்க என்று சொல்லி முதியோர்களை பற்றிய தன்னுடைய குறைகளை சொல்லி இளைஞர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவையானவர்கள் என்று சொன்னார்கள். அருமையான ஒரு வார்த்தை எடுத்து வச்சிங்க. ஆக நீங்கள் வந்து ஒரு மிக சரியான ஒரு திசையிலே சென்று கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த முதியவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய இளைஞர்கள் இன்றைய முதியவர்கள், இன்றைய இளைஞர்கள் நாளைய முதியவர்கள். அப்படித்தானே? நேற்று அவங்க இளைஞர்களா இருந்தாங்க, இன்னைக்கு முதியவர் ஆயிட்டாங்க. அதான் 10 வருஷம் முன்னாடி அவங்க இளைஞராக இருந்தாரு, இப்ப முதியவர் ஆயிட்டாரு. ஆனால் அவர்கள் இளைஞர்கள் அனுபவங்களை சேகரித்து முதியவர்களாகும் போது தங்களுடைய அனுபவத்தால் மிளகிறார். அதனால்தான் வந்து இளைஞர்கள் சில செயல்கள் செய்கிற போது அது தவறாக தெரிகிறது. முதியவர்கள் தன்னுடைய பட்டறிவினால், தன்னுடைய அனுபவத்தினால் அவங்க என்ன பண்றாங்க, வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நெறிபட செய்ய முடியும். ஆனால் இளைஞர்கள் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. எடுத்தேன் கவிழ்த்து என்று செய்து விடுவார். இளைஞர்கள் மேல் உண்டு. இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுது ஒரு தந்தை தன்னுடைய மகனை கடைசி வரையில் வந்து குழந்தையா தான் பார்ப்பார். அது தாய்ன்னு அப்போ இன்னும் சுத்தம். தாய் வந்து அவர் என்ன பெரிய ஆளா இருந்தா கூட அவர் ஒண்ணுமே தெரியாது குழந்தைக்கு, பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த முதியோருடைய இது வளர்ப்பு வந்து பாசம் கண்ணை மறைக்கும். ஆனால் இளைஞர்கள்லாம் என்னென்ன செய்யறாங்க, ஒரு பட்டியலை செய்தீர்கள். ஒரு பட்டியலை நீ வந்து இளைஞர்கள் சார்பாக பேசி சொன்னார்கள். வந்து இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது. இளைஞர்கள் மட்டுமே அவர்கள் எழுந்து நின்று போராடிய போராட்டம் அது. இன்றைக்கு சென்னை மாநகரில அந்த மெரினா கடற்கரை முழுவதுமாக ஸ்தம்பித்து நின்றது. ஒரு 10-15 நாட்கள் நீங்கள் அந்த சாலையில் நடக்க முடியாத அளவிற்கு அந்த சாலையை ஆக்கிரமித்து மக்கள் போராட்டத்தை செய்தார்.
ஏனென்றால் அதற்குத்தான் அந்த நீதிமன்றங்களும் அதை பார்த்து சரி இதற்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்று சொல்லி மீண்டுமாக அந்த அந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அனுமதி வழங்கியது. சில நிபந்தனைகளோடு அனுமதி வழங்கினார்கள். அதே போல இன்றைக்கு சில செய்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது இளைஞர்களுடைய ஆர்வம், அக்கறை, அவருடைய முயற்சி, இதுவெல்லாம் புதுவிதமான சிந்தனைகள், இதெல்லாம் நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இதெல்லாம் இது ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் இளைஞர் தானே வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இளைஞர் தான் வேலைக்கு எடுப்பாங்க. இப்ப நான் 70 வயசு 80 வயசுல வேலைக்கு எடுப்பாங்க, அப்படியே எடுக்க மாட்டாங்க. அந்த இது இப்ப இராணுவத்திற்கு என்றால் இத்தனை வயது தான், அதுக்கு மேல எடுக்க முடியாது. இந்த இந்த அரசு குடியுரிமை பணி என்று சொன்னால் இத்தனை வயது தான், இதற்கு மேல் எடுக்க முடியாது. ஒரு ஆசிரியர் பணி என்று சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்குமே நிபந்தனை இருக்கிறது. ஆகவேதான் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்க தினசரி பத்திரிகையில் இந்த இந்து பத்திரிகை பாருங்க, இல்லைன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பாத்தீங்கன்னா 45 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இருக்கணும். 45 வயதுல இருந்து 50 வயது உள்ளவர்கள், இல்ல 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான் இந்த வேலைக்கு வரும்னு சொல்லி விளம்பரம் பார்ப்போம். இப்ப இருக்கு. ஏன்னு சொன்னா அனுபவம் பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்ப சிறப்பாக செய்வார்கள் என்று அந்த வேலைக்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே இந்த இளைஞர்கள் என்ன செய்வார்கள், இந்த முதியவர்கள் என்ன செய்வாங்க. இப்ப முதியவங்க நடக்கவே முடியல, சுகர் வந்துருச்சு, சர்க்கரை வியாதி, வேறு வேறு வியாதிகள் இருக்கிறது. அவரை வச்சுட்டு எப்படி வேலை வாங்க, அவரை வச்சுட்டு எப்படி நம்ம முன்னேற்ற முடியும், அவர் எப்படி தொழில நம்ம இப்ப சிறப்பாக வழிநடத்த முடியும் அல்லது லாபத்தை ஈட்ட முடியும் என்று சொன்னால் முடியாது. ஆகவேதான் அப்ப இளைஞர்கள் அங்க தேவைப்படுகிறார் இல்லைங்களா. அப்போ நாம் என்ன சொல்றோம்னா, இளைஞர்கள் தான் இந்த நாட்டை, இளைஞர்கள் எங்கிருந்து வந்தார்கள், இவர்கள் குழந்தைகளாக இருந்தார்கள், வளரிளம் பிள்ளைகளாக இருந்தார்கள். அந்த 15, 13 வயதுக்கு மேல் இருக்கிற அந்த அடலோசன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்துல வளரிளம் குழந்தைகள் அவர்கள், வளரிளம் பிள்ளை. அதன் பிறகு அவர் இளைஞர்களாக மாறுகிறார்கள். இளைஞர்களாக மாறின பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை கற்றுக்கொள்கிற போது முதுமை விடுகிறது. இந்த முதுமை வரக்கூடாது என்பதுதான் புத்தருடைய தந்தை புத்தருடைய தந்தை இந்த முதியவர்களை காமிக்க கூடாது, நோயாளியை காமிக்க கூடாது, இறப்பை காமிக்க கூடாது என்றுதான் சொல்லி அவருக்கு 4 விதமான அரண்மனையை கட்டி வைத்தார். நீங்கள் புத்தருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் தெரியும். அவன் இளைஞனாக இருந்தபோது எப்படி இருந்தார், அவர் அந்த அரச வாழ்வை விட்டு துறவியாக மாறிய போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும். ஆகவே இந்த நாட்டு நலில் அக்கறை கொண்டவர்கள் இளைஞர்களா முதியவர்களா என்று பார்த்தால் இளைஞர்களுக்கு உரிய அதே அக்கறையும் சமூக ஈடுபாடும் முதியோர்களுக்கு இருக்கிறது. முதியோர்களுக்கு இருக்கிற அதே சமூக அக்கறையும் ஈடுபாடும் இளைஞர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இது இரண்டும் ஒரு கூட்டு முயற்சி போல. எந்த இளைஞர்களுக்கு சில இளைஞர்கள் தவறு செய்கிறார்கள். அந்த தவறு செய்கிற இளைஞர்கள் இப்போ ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து விடுகிறார் ஒரு இளைஞர் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் மேற்கு வங்காளத்தில் ஒரு பார்த்திருப்பீங்க. ஒரு மருத்துவ மாணவியை, ஒரு முதுநிலை மருத்துவ மாணவியை ஒருவர் அவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று விடுகிறார். இங்கு நாம் தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம், சிதம்பரம் பக்கத்திலே ஒரு 3 முதியவர்கள் சேர்ந்து ஒரு சிறிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார். அப்போ இது என்ன இருக்குது, இப்ப இவங்க 2 பேரும் இப்ப இவர்களுக்கு அது இல்ல, இளைஞர்கள் அக்கறை இல்லைன்னு சொன்னாக்க இது மாதிரி செஞ்சாங்க, அக்கறை இல்லாம செஞ்சாங்க, முதியோர்களுக்கு அக்கறை இல்லாம இது எங்கெங்க அங்க நீங்க சொன்னது போல ஆங்காங்கே நடைபெறுகிற ஒரு சில தவறுகள், சிறு சிறு தவறுகள், அந்த தவறுகளுக்கெல்லாம் நாம் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை குற்றம் சொல்லிவிட முடியாது. அந்த காலத்திலிருந்தும் தவறுகள் நடந்தது. ஆகவே தவறை நாம் நியாயப்படுத்த முடியாது. தவறு தான். இன்றைக்கு இருக்கிற மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சொன்னார்கள், இஃப் இட் இஸ் இந்த பர்சன் அவன் கில்ட்டின்னு தெரிஞ்சா அவனை தூக்கில போடுவேன்னு சொன்னாங்க. அதாவது நீதிமன்றத்தில் சொல்வதற்கு முன்னால் ஒரு முதலமைச்சர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு எப்படி பேசலாம் என்று சொல்லி நாமெல்லாம் குதிப்போம். ஏன்னா அது எப்படி சட்டத்தை கையில் எடுப்பாங்க. ஆனால் அதுதான் முறையானது. எப்படி ஒரு மருத்துவ மாணவியை ஒரு சேவை செய்ய சென்ற ஒருவர் அவரை அதை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டு விடுகிறார். இப்படி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கெல்லாம் இளைஞர்கள் தான் காரணம், இந்த பக்கம் முதியோர்கள் தான் காரணம். இப்ப இளைஞர்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, அப்ப முதியோர்கள் தண்ணி அடிக்கலையா, இளைஞர்கள் தவறு பண்றாங்க, முதியோர்கள் பண்ணலையா, இப்படி என்று பார்த்தால் நாம் குற்றம் சொல்லிக் கொண்டுதான் இருக்க முடியும். ஆனால் ஒரு பக்கம் பார்க்கிற போது இந்த இளைஞர்கள் முதியோருடைய அந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சில தவறுகளை அவர்கள் அதை செய்யாமல் இன்றைக்கு நாட்டு நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்.
அதே போல தன்னுடைய மகனோ அல்லது மகளோ மருமகனோ இல்லை தன்னுடைய இளைஞர்கள் செய்கிற ஒரு பணியை, தன் வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் செய்கிற பணியை முதியவர்கள் ஆதரிக்கிறார்கள், நல்ல செயலை ஆதரிக்கிறார்கள். தவறை சுட்டிக்காட்டவும் அவர்கள் தயங்குவதில்லை. இப்படி தவறை சுட்டிக்காட்டுவதனால்தான் பல முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பது உண்மை. நீ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டாங்க. நீ மருமகள் சொல்றது கேட்டுட்டே இருந்தீங்கன்னா மாமியார் வெளில அனுப்ப மாட்டாங்க, மாமனார் வெளில அனுப்ப மாட்டாங்க. இது சொன்னா சாப்பாடு பாட சாப்பிட்டு அது பாட்டுக்கு செவனன்னு கிடக்கும் என்று சொல்லி இவர்கள் அனுப்ப மாட்டார்கள். இவர்கள் ஏதாவது பேசுவது அல்லது இவர்கள் கேட்பது அல்லது தாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால்தான் இவர்கள் தூக்கிட்டு போய் முதியோர் இல்லத்தில் போட்டுறாங்க. ஆனால் பல குடும்பங்களிலே இன்றைக்கும் இளைஞர்கள் நன்றாக சிறப்பாக செயல்படுகிறார்கள். தான் ஒரு சிலர் அந்த விதிவிலக்காக இருக்கிறது சொல்லும்போது இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் சில நேரங்களில் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 சக்கர வாகனங்களோ 4 சக்கர வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது அந்த சிலர் மிக கேவலமாக வண்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம உடனே அதை பிடிச்சு பண்ணணும். இப்ப நிறைய விதியெல்லாம் இருக்கு, கேமராலாம் போட்டுக்கிறாங்க, போட்டுதான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இன்னும் சட்டம் கடுமையாக்கப்படும் அல்லது கண்டிப்பாக கடுமையாக்கப்படும். நீங்க பாருங்க, வருங்காலத்துல கடுமையான சட்டங்கள் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் தடை செய்யப்படும். அன்றைக்கு 40 வயசுல இறந்து போனாங்க. விவேகானந்தர் எத்தனை வயசுல இறந்து போனார், நம்ம பாரதியார் எத்தனை வயசுல இறந்து போனார். வறுமை இல்ல, அந்த மார்டாலிட்டி ரேட் சொல்றாங்கல்ல, இறப்பு விகிதம், அந்த இறப்பு வயசுல பாத்தீங்கன்னா 40 வயசு 45 வயசு 50 வயசு ஆகி இன்றைக்கு 80 வயது என்பதே ஒரு இளைஞர்கள் தான் என்று வந்துவிட்டது. 80 வயசுல தான் இப்ப மார்டாலிட்டி இறப்பு விகிதம் என்பது 80 வயது. ஆக இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் அதிகமான வயதுடையவர்கள் இந்திய நாட்டில் இருப்பார்கள். இப்படி இப்ப ஜப்பான்ல இருக்கிறாங்களோ அதே போல இந்திய நாட்டில் இருப்பார்கள். ஆகவே நாட்டு நலில் பெரும் அக்கறை கொண்டவர்கள் முதியவர்களும் இளைஞர்களும் தான் என்று சொல்லி தீர்ப்பு வழங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா நன்றி, சிறப்பானதொரு தீர்ப்பை வழங்கினீர்கள். இப்பொழுது நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை கூறுவார்கள். வாருங்கள் ஐயா. அருமையான ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை யாராவது தொடங்கிவிட்டால் முழுவதுமாக கேட்டு முடிப்பார்கள். வழக்கமாக வலைவலி காட்சிக்கெல்லாம் ஒன்றை போடுவார்கள், முழுவதுமாக கேளுங்கள், முழுவதுமாக பாருங்கள். அது போட வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு பட்டிமன்ற விவாதங்கள்லாம் மிக சூடாக சிறப்பாக. தலைப்பு நாட்டுப்பற்றிலே நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், எப்படி வேண்டுமெல்லாம் சொல்லலாம், இளைஞர்களா முதியவர்கள், 2 அணியிலும் சரியான வாதங்களை வைத்தார்கள். மிகச் சிறப்பான தீர்ப்பை முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள் சீர்தூக்கி பார்த்து வழங்கினார். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிப்போம். முதியவர்கள் அணியிலே பேசியவர்கள் காந்தி முதியவர், எனவே மூத்தவரால் தான் அந்த விடுதலை பெற்றுத்தர முடிந்தது என்று கூறினார். இளையவர்கள் அணியிலே பேசியவர் போல் நிறைய கருத்துக்களை கூறினார். இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடித்தார். காந்தி நெட்டால் என்கிற இடத்திலே ரயில் பெட்டியில் தூக்கி வீசி எறியப்பட்ட போது ஒரு இளைஞன், அந்த இளைஞன் நெஞ்சிலே நெருப்பு கனன்று கொண்டிருக்கிறது. அந்த இளைஞனுக்கு வயதே ஆகவில்லை. அப்படி யோசித்து பாருங்க, அந்த இளைஞனுக்கு வயதே ஆகவில்லை. அவன் இளைஞனாகவே அந்த நெருப்போடு இருக்கிறான். தனக்கான குடும்ப பணிகள், தனக்கான பணிகள் எல்லாம் செய்கிறான். அவ்வப்போது ஆப்பிரிக்காவிலே போராட்டங்களிலே கலந்து கொள்ளுகிறான். இந்தியாவுக்கு வருகிறான். 50 வயதிலே வந்தாரா 60 வயதிலே வந்தாரா என்பதல்ல கேள்வி. நெட்டாலிலே இந்த ஆங்கிலேயர்கள் நடத்திய கொடுமையை, தூக்கி வீசி எறியப்பட்ட அந்த கொடுமையை மனதில் கொண்ட இளைஞனாகவே வருகிறார், போராடுகிறார். இப்போது சொல்லுங்கள், காந்தி போராடினாரே, அவர் முதியவரா இளைஞர் என்று பார்த்தால் அவர் இளைஞர். ஒரு இளைஞர் இருக்கிறார், மிக இளைஞர், அமெரிக்காவுக்கு போகிறார். அங்கே பேச தொடங்குகிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று
அழைக்கிறார். இந்த ஞானம் அவருக்கு எப்படி வந்தது? அவர் முதியவர் தானே என்று கேட்டால், அவர் முதியவரா என்று கேட்டால் இல்லை, இளைஞர். எப்படி வந்தது? அவருடைய குரு அவருக்கு கொடுத்த ஞானத்தை வாங்கி கொண்டதால் அந்த இளைஞர் ஒரு முதியவராக அவருடைய குருவாக நின்று அங்கே பேசுகிறார். எனவே இளைஞர்களுக்குள்ளே முதியவர்கள் இருக்கிறார்கள் ஞான வடிவிலே. முதியவர்களுக்குள்ளே இளைஞர்கள் இருக்கிறார்கள் செயல் வடிவிலே. இந்த ஞான வடிவமும் செயல் வடிவமும் இணைந்த ஒரு வடிவமே. இந்த ஞான வடிவமும் செயல் வடிவமும் இணைந்திருக்கக்கூடிய ஒருவர், அவர் இளைஞரா முதியவரா என்பதல்ல கேள்வி, அவர்தான் உண்மையான நாட்டுப்பட்டு கொண்டவராக இருக்க முடியும் என்பதாக என் கருத்தை கூறுகிறேன். இது நடுவர் பட்டிமன்ற தீர்ப்பு அல்ல, என் கருத்தை கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு தீர்ப்பு வழங்கியவரும் சரி, அந்த சான்றாண்மை மிக்க வாதங்களை எல்லாம் எடுத்து கோர்த்து தீர்ப்பு சொல்வது எவ்வளவு கடினம் என்று தீர்ப்பு சொல்பவர்களுக்குத்தான் தெரியும். பேசுறவங்க சுலபமா பேசிட்டு போயிடுவீங்க. ஆனா தீர்ப்பு சொல்றவங்க எல்லாம் சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டும். மிகச் சிறப்பான தீர்ப்பை வழங்கினார் இந்த பக்கத்திலே பேசிய திருமதி கிரிஜா, திருமதி இந்த பக்கம் என்று வேண்டாம், மொத்தமாக இந்த அவையிலே பேசிய திருமதி கிரிஜா, திருமதி சிவகாமி சுந்தரம், முனைவர் பா கதிரவன், திருமதி துளசி, திருமதி புவனா திலக்கு, புவி திலக்கா, புவனேஸ்வரி திலக்கு, திருமதி தங்கம் சாய்ராம், அப்புறம் 6 பேர் தான். சசிகலா, திருமதி சசிகலா திருமணம், இப்படி அத்தனை பேர் 6 பேரும் மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக பேசினீர்கள். நல்லா பேசணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கருத்துக்களை சிறப்பாக வைத்தீர்கள். சிறப்பான தீர்ப்பு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களும் இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். ஆங்கிலத்தில் சொன்னால்தான் தெரிகிறது என்பதால் சொல்லுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உறுப்பினராகுங்கள், பகிர்ந்து உறவுங்கள், விருப்பங்களை தெரிவியுங்கள். உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டங்களை தெரிவித்தால் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி செல்ல உதவியாக என்று குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். அன்புடன் தமிழன்பன், நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வலைவலியில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி சார்பிலும் வழங்கி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். கருத்துக்களுக்கு மிக்க நன்றிகள். இது நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதே சமயம் இதை நம்மோடு இணைந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பட்டிமன்றங்களை தொடர்ந்து கேட்பதற்கு சங்கத்தமிழ் வலைக்காட்சியும் ஜெர்மன் தமிழருவி வானொலியும் கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம்.